தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் தேவனுடைய அடிப்படை சத்தியங்களை தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, சகோதரி ஏற்கனவே இந்த பாடத்துடைய தலைப்பு சொல்லிட்டார். என்ன தலைப்பு? உபவாசம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாங்க? உபவாசம், அதுக்கப்புறம் அந்நிய பாஷை. அது அந்நிய பாஷைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரகரகன்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஏன்னா இப்படி தான் அது பேசப்படுகிறது. இதெல்லாம் என்ன என்பது கூட நம்ம டீட்டெயிலாக வசனத்தின் வாயிலாக நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கி அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் இல்லாதனால இன்றைக்கி கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான சப்ஜெக்ட். நாளைக்கு February 22 நாளையிலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? நாளையிலேருந்து புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன். நாளையிலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? வர மாட்டேங்குது. என்ன டே ஸ்டார்ட் ஆகுதுங்க? லென்த் டேஸ் என்ன ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆகுது. தமிழில் என்ன சொல்லுவான்? தவசா இல்லை தபசா? நான் 2 போஸ்ட்டு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒரு போஸ்ட்டாக தவசுன்னு போட்டிருந்துச்சு, இன்னொரு போஸ்டரில் தபசுன்னு போட்டிருந்துச்சு. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அது தவசா தபசா? நீங்கள் கிளியர் பண்ணுங்களே. தவமா? தவக்காலம். சரி, ஓகே, ரைட். பாருங்கள், போடுறவங்களுக்கே என்னது கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. தவசா தபசான்னு தெரியாமல். பரவாயில்ல, உடனே கன்ஃபியூஸ் ஆகிட்டு போகிறோம். லென்த் டேஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம February 22 ஏப்ரல் 6 வரைக்கும் மொத்தம் எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் என்ன பண்ணுறாங்க? என்னது தவசு காலம் என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகுது. இந்த தவசு நாட்களில் என்ன பண்ண மாட்டாங்க? நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க? மல்லிகைப்பூ வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, இது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சாலமன் ரிலிஜியன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதெல்லாம் இப்போ யாரும் பயன்படுத்துறதில்ல. நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். சாலமன் ரிலிஜியன் அப்படின்னு இருக்குது. சாலமன் ரிலிஜியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஷன் பண்ணுறது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க, வசனத்தின்படி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு சீரியஸான ஒரு காலப்பகுதி, இந்த 40 நாளுங்கிறது ஒரு சீரியஸான ஒரு காலப்பகுதி அப்படிங்கிறதை நீங்கள் அது வெளி தோற்றமாக நீங்கள் அந்த ஒரு சீரியஸ்னஸை செய்வது தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலமன் ரிலிஜியன் அப்படின்னு. அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது, லென்த் அப்படின்னா. ஆக்சுவலாக லென்த் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்ப்ரிங் சீசன். என்னதுங்க? ஸ்ப்ரிங் சீசன். யூரோப்பில் யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்டில் ஸ்ப்ரிங் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வின்டர், ஆட்டம்க்கு அப்புறம் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகும். மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் என்ன வருங்க? ஒரு ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்ப்ரிங் சீசனுக்கு தமிழ் என்ன சொல்லலாம் தெரியுங்களா? வசந்த காலம். இந்த வசந்த காலத்தில் தான் எதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க? இல்லை இல்லை, அது யோசிச்சு பார்த்தா நமக்கு சிரிப்பு. இந்த வசந்த காலத்தில் தான் எது கொண்டாடிட்டு இருக்கிறாங்க? தவக்காலம் கொண்டாடிட்டு இருக்கிறார்கள். ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட் நான் ஒன்று கிளியர் பண்ணுறேன் பாருங்க. உபவாசம். ஏன்னா உபவாசம் ஏன் 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க? 41 நாள் இருக்கலாம்ல, இல்லை 39 இருக்கலாம்ல. ஏன் 40 நாள் இருக்கிறாங்க? ஏன் என்றால், இது கூட தெரியாதா பிரதர்? இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? செத்து போயிட்டார் அப்படின்னாரு. நமக்கு ஒன்றும் புரியல. ஏங்க 40 நாள் இருந்து அவர் செத்து போகலைங்க. 40 நாளுக்கு அப்புறம் உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி இந்த 40 நாள் எங்கே கொண்டு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊழியத்துக்கு முன்னாடி இருந்த 40 நாளை கொண்டு நேராக எடுத்து எங்கே போட்டாங்க? ஊழியத்தின் முடிவில் அதில் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 40 நாள் லென்த் டேஸ் முடிஞ்சோடனே என்ன ஸ்டார்ட் ஆகும்? இப்போ இருக்கிற கிறிஸ்தவ அதுக்கப்புறம் என்ன வரும்? லென்த் டேஸ் முடிஞ்சோடனே என்ன ஸ்டார்ட் ஆகும்? யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். குட் ஃப்ரைடே பண்டில் சிலுவை போட்டு கொடுப்பாங்கல்ல, லென்த், அது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரைடே முடிஞ்சோன்னே என்ன வந்துடும்? சனிக்கிழமை. அதுக்கப்புறம் என்ன ஆயிருங்க? ஈஸ்டர் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த லாஜிக்குமே அங்கே என்ன ஆகாதுங்க? செட் ஆகாது.
சரிங்களா? பொதுவாகவே இந்த உபவாசம் அப்படிங்கிறத என்ன சொல்லுவார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அதற்கு முன்பாக எப்பவுமே நம்ம இந்த வசனம் படிச்சுட்டு தான் போறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு எதுல இருந்து விடுதலையாக்கும் என்பதை நம்ம என்ன பண்ணிடலாம், டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபவாசம் அப்படின்னு. சரி, அதெல்லாம் விட்டுறலாங்க. இப்போ ஒரு டைரக்டான ஒரு கேள்விக்கு வந்துடலாம். உபவாசம் என்றால் என்ன? ஒரே வார்த்தையில் நம்ம அர்த்தம் சொல்லலாம். உபவாசம் என்றால் என்ன? அவ்வளவுதான். உபவாசம் என்றால் என்னங்க? சாப்பிடாம, அதான ஃபாஸ்டிங்கு. ஃபாஸ்டிங்னா என்னது? நல்லா 3 வேளையும் நல்லா சாப்பிட்றதா? அதான மூக்கு முட்டை சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பிட்றதா? உபவாசம் என்றால் என்ன? விரதம். அதான் ஏன் வரமாட்டேங்குது, விரதம், சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா உபவாசம் என்று பேர் வைத்து கொண்டு இங்கே நடக்கின்ற ஒரு காரியம். அதுதான் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபவாசம் எப்போ நடக்குது? தவ காலத்தில் நடக்கிற ஒரு காரியம். சரி, இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு. ஒரு அளவுக்கு அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா ஒரு 7-8 வயசு எல்லாம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை ஆயிடுச்சு. அது அப்படியே கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பொருள் என்ன பண்ணிருச்சுங்க, அந்த குழந்தை பார்த்துருச்சு. அந்த குழந்தைக்கு அந்த பொருள் என்ன பண்ணணுங்க, கட்டாயமாக வாங்கி ஆகணும். அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, பட்ஜெட், ஏன்னா அந்த மாத கடைசியாக வேற போயிடுச்சு. உடனே நான் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அம்மாவுக்கு ஒரே ப்ரெஷர், யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு அம்மாவுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு தெரில. அது ஸ்டார்டிங்காக இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மாதத்தோட ஆரம்பமாக இருந்தால் குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. மாத கடைசியாக போச்சு, ஹஸ்பண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். பட் சூழ்நிலை ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு அந்த பொருள் கட்டாயமாக வேணும். அந்த பொருள் என்னங்க, கட்டாயமாக வேணும். அப்பாலாம் கஷ்டப்படுறாரா இல்லையா தெரியாது, அம்மாலாம் கஷ்டப்படுறாங்களேன்னு தெரியும். எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை முடிவு பண்ணிருச்சு. கடையில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம், உருன்ட்டு இருக்கு. தங்கம் அப்படின்னா பேச மாட்டேங்குது, மூஞ்சி திருப்பிக்குது. கண்ணுன்னா பேச மாட்டேங்குது அப்படின்னு. டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு என்ன பண்ணணுங்க, படுக்க வேணும். அப்பா ரெடியாக இருக்கிறாரு, நீ எப்போ சோறு போடுவேன்ட்டு. சாப்பிட்றதுக்கு அப்பா ரெடி ஆகிட்டாரு. குழந்தைய கூப்பிடுறாங்க, இங்கே வாமா சாப்பிட்டு என்ன பண்ணு, வாமான்னா 2 ஆண் பால் 2 பேருமே வந்துடுறாங்க. வாப்பா என்ன பண்ணு சாப்பிடுங்க. குழந்தை என்ன பண்ணும், நம்ம வீட்டில் குழந்தையெல்லாம் ரொம்ப நல்ல குழந்தை போல் இருக்கு, எல்லாரும் அமைதியாக இருக்கும் போது தங்கமான குழந்தை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக குழந்தை என்ன பண்ணும், நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன், எனக்கு அது வேணும், என்ன வேணும், எனக்கு அந்த பொருள் வேணும், எனக்கு அந்த பொம்மை வேணும், எனக்கு அந்த டாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும். கரெக்டுங்களா? சாப்பிட மாட்டேனோ, நான் வரமாட்டேன், எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் சரி வழி இல்லாமல் கொஞ்சம் மனம் இறங்கின பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சரி இந்தா உனக்கு நாளைக்கு என்ன பண்ணிடுறேன், வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சமாதானம் படுத்தி அந்த பொருள் வாங்க பின்னாடி அந்த குழந்தைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். இது வீட்டில் நடக்கிற ஒரு சம்பவம். இன்னும் அப்படியே லைஃப்பில் அப்கிரேட் போயிட்டே இருந்தேன்னு வச்சுங்க. ஒரு கம்பெனியில் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா சரியாக போனஸ் கொடுக்கல. கம்பெனியில் என்னதுங்க, போனஸ் கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல. தொழிலாளிகளாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கல்லை எடுத்து கம்பெனியை அடிச்சே போடுவாங்க, அப்படி தானே? அப்போ டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, வெளியே ஓண்டுருவாங்க. தொழிலாளிகளாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நாங்கள் என்ன இருக்க போகிறோம், உண்ணாவிரதம் போராட்டம் இருக்க போகிறோம் சொல்லிட்டு ஒரு டென்ட்டை போட்டு கொடியை பிடிச்சிட்டு எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, உண்ணாவிரதத்தில் இருப்பாங்க. உண்ணாவிரதம் போராட்டம் என்றால் என்ன, இதை மட்டும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உண்ணாவிரதம் போராட்டம் என்னது, நாங்கள் போனஸ் வாங்குற வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே நல்லா தெம்ப கத்துவாங்க. எனக்கு கத்துறது உள்ள கேட்கணும் இல்லை, சரிங்களா? 4 நாள் சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும், அத்தனை பேர் ஆம்புலன்ஸில் போய் ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருப்பாங்க, ஜிஹெச்சில். ஆனாலும் எப்படி போராட்டம் நடக்குது, அப்பப்போ பின்னாடி போய் என்ன பண்ண சாப்பிட்டு வந்துடுறாங்க. பொதுவாகவே என்னன்னா ஒரு சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடாமல் இருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். நம்ம குழந்தையா இருக்கும் போது மைண்ட்ல என்ன ஆயிடுச்சுங்க, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. தெரியுங்களா? நீங்க வாழ்க்கையில நிறைய சம்பவத்துல யோசிச்சு பாருங்க. ஒரு கணவன் மனைவிக்கே ஒரு கருத்து வேறுபாடு ஆயிடுச்சுன்னா அவர் 2 பேர் மூஞ்சி தூக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டாங்க, கணவன் அப்படி எப்ப சோறு ஓடுவா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு டென்ஷன் ஆயிரும். இல்லை, ஒரு யதார்த்தமா குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம், சரிங்களா? ஏன்னா மனைவிக்கு எந்த பிரச்சனை வராது, அவங்க குக் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. கணவன் குக் பண்ண தெரியாது, அதனால அவர் என்ன பண்றாருங்க, பாவமா இருப்பார். இல்லைன்னு என்ன பண்ணிக்குவாங்க, சாப்பிட மாட்டேன்.
அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் நம்மளோட லைஃப் குழந்தை பருவத்திலிருந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கார்டாகி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? குழந்தையா இருக்கும் போது பேரண்ட்ஸ் கிட்ட, கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட, வேலைக்கு சேரும் போது நம்முடைய முதலாளி கிட்ட, இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியா இதை எங்க கொண்டு வந்துருவோம்? கடைசியா அப்படியே கொண்டு போய் தேவன்கிட்ட கொண்டு வந்து விட்டுருவோம். ஆண்டவரே 48 மணி நேரம் நான் உபவாசம் இருந்து ஜபம் செய்கிறேன், எப்படியாச்சும் நீங்க என்ன பண்ணிருங்க, அது எனக்கு கொடுத்துருங்க. செயின் பிரேயர் விடாமல் பண்ணுகிறோம். செயின் பிரேயர் யார் தேவன் கேட்டாரா? 48 மணி நேரம் பிரேயர் பண்ணுங்க, 36 மணி நேரம் பிரேயர் பண்ணுங்க, என்னைக்காச்சும் தேவன் கேட்டிருக்காரா அப்படின்னு வசனத்தை தேடி பார்த்தீங்கன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. என்ன ஒரு காரியம் ஒரு கிறிஸ்தவ மண்டலத்துல பொதுவாகவே போயிட்டு இருக்குன்னா, உபவாசம்னா என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்கள்னா சாப்பிடாமல் இருப்பதுதான் என்னதுங்க உபவாசம். அதுதான் நான் கேள்வியை கேட்கும் போது எல்லாரும் என்ன சொன்னோம்? விரதம், அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி கிடையாது. பைபிள்ல எங்கேயுமே அப்படி சொல்லப்படவில்லை. ஒரு அதிகாரத்துல தேவன் உபவாசம்னா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலா சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை தவிர நமக்கு என்ன பிரியமா இருக்கிறதோ அதை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த உபவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு கேள்வியை பரிசேர் சதிசேர்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த பிக்சர்ல பார்த்தோன்னே ஒரு விஷயம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அங்க வரி வசூலிப்பவராக அங்க யார் இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு. இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதகத்தினால ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணாருன்னா அவரோட கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆயிடுறாருங்க, சீஷரா மாறிட்டார். இப்போ அவர் வீட்டில் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஃபேர்வெல் பார்ட்டிக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கார். இயேசு கிறிஸ்து வரும்போதே கூட யாரு வந்துருவாங்க? சீசர்கள் வந்துருவாங்களா? சீசர்கள் வருவாங்க. சீசர்கள் கூட இன்னொரு குரூப்பு வருவாங்க. யாரு? பரிசேரிகள், சதிசேரி. இவங்க எதுக்கு வராங்க? ஃபேர்வெல் போனா சாப்பாடு கிடைக்கும்னா வருவாங்க? இல்ல, அங்க ஏதாச்சும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாம், இயேசு கிறிஸ்து மேல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு என்ன பண்ணுவாங்க? வருவார்கள். அப்ப அதே மாதிரி இவங்க கேள்வி கேட்கிற மாதிரி அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? மார்க் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மைக் உபவாசம் இருக்குது. மார்க் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். டென்ஷன் ஆயிட்டாங்க. சும்மா சாப்பிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து யார் கூட சாப்பிட்டு இருக்கிறாருங்க? அநேக ஆயக்காரரும். ஆயக்காரனாலே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடு என்ன பண்ணிருக்கிறாருங்க? சீஷரோடு பந்தி இருக்கிறார்கள். சரிங்களா? இதை பார்த்தோன்னே பரிசேரி சதிசேரிகளா பயங்கர டென்ஷன். இவரு பரிசுத்தம், இவர் நல்ல போதனையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, யார் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? பாவிகளோட என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இதே ஏற்கனவே டென்ஷன். இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் அவர் டென்ஷன் எடுத்துறாரு. யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் ஏத்துல இவர் பண்ற காரியம் அவங்களுக்கு என்ன ஆகுது? கோபம் வருகிறது. என்ன நடக்குது? வாசிங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். கேக்குற, என்னப்பா உங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? யாரு கூட உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சாப்பிட்டு இருக்கிறாரு. நீங்களா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா அப்படிங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து கேட்க மாட்டாங்க. கேட்டா என்ன பண்ணிடுவாரு? அவர் ஒரு கேள்வி போட்டுருவாரு. அதனால இவர்கிட்ட கேட்கிறாங்க. சீஷர்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு என்று தெரியவில்லை. அப்ப பாருங்க, தொடர்ந்து என்ன கேட்கிறாங்க? மார்க் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மார்க் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். இவர் சொல்றாங்க பாருங்க, ஒரு விஷயத்தை அங்க ஓபன் பண்றாங்க. யோவானுடைய சீஷரும், அது யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் என்ன பண்றாங்க? உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறதென்ன என்று கேட்டார்கள். அவர் கேட்கிறாரு, அங்க கேட்கிறாங்க. இப்போ யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறாங்க, பரிசேயருடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க?
உபவாசிக்கிறாங்க. உங்களுக்கும் ஒரு 12 பேர் என்னவா இருக்கிறாங்க? சீசரா இருக்கிறாங்க. அந்த 12 பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? உபவாசமே இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கவலை. யாருக்கு? இந்த பரிசேயருக்கும் சதிசேயருக்கு, இந்த வேதபாரருக்கு கவலை. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்போ இவ்வளோ அன்பு, ரொம்ப அன்பு. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. ஆனால் யார்கிட்ட கேட்டுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நறுக்குன்னு ஒரு பதில் கொடுத்தாரு பாருங்க. என்ன கொடுத்தாரு? மார்க் 2ஆம் அதிகாரம் வசனம் 19-20. மார்க் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? என்ன சொன்னாரு தெரியுங்களா? இவர் மணவாளன் இருக்கும் போது மணவாளனுடைய தோழன் என்ன பண்ண வேண்டியதில்லை, உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்களை உபவாசிக்க வேண்டாம், அவர்களுக்கு பதிலாக யார் உபவாசிக்கிறா? நான் உபவாசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து 3 வருஷம் சாப்பிடாம இருந்தார், அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து சாப்பிட்டாரா சாப்பிடலையா? ஏன் இந்த மௌனம்? சாப்பிட்டாரா சாப்பிடலையா? சாப்பிட்டார், சாப்பிடாமலாம் இல்லை. இயேசு கிறிஸ்து சாப்பிட்டார். தொடர்ந்து வாசிப்போம். மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. அப்ப என்ன சொல்ல வர்றார்? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க? உபவாசிக்க மாட்டாங்க. தொடர்ந்து வாசிப்போம். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசி. புரிஞ்சுதுங்களா? மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒரு காலத்துல, எனக்கு பின்பாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உபவாசிப்பாங்க. உங்களுக்கு ஒரு டைரக்ட் கொஸ்டின், என்ன சொல்ல வர்றாரு எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? இன்னைக்கு ஒரு க்ளூ வேணா கொடுக்கட்டுங்களா? இயேசு கிறிஸ்து மரண அடையறக்கு தருவாய் கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக சீஷர்ல பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்க உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க, எனக்கு சீஷர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போன பின்னாடி சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, எல்லார்த்திட்டையும் போய் பிரசங்கிங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றார்? நான் இருக்கும்போது என்ன பண்றேன்? ஊழியம் செய்கிறேன். நான் போன பின்னாடி நீங்க என்ன பண்ணுங்க? ஊழியம் செய்யுங்க. பிரதர், அப்படின்னா உபவாசம்னா ஊழியம் செய்யறதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆமாம், ஆமாம். அதுக்கு விளக்கங்கள் நம்ம நல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்த விஷயம், என்னைக்காச்சும் சாப்பிட வேண்டாம், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது பைபிள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இருந்தா அது உனக்கு என்னது? போதும் தான் சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்கு? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவுள். போதுங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது என்னதுங்க? போதும். சாப்பிட வேண்டாம்லாம் அங்க சொல்லவே கிடையாது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சரிங்களா? ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும். அப்படின்னா என்னது? பவுல் ஊழியம் செய்கின்ற பொழுது யார்கிட்டையும் கை நீட்டி நான் ஊழியம் செஞ்சுட்டேன்னு அவர் என்ன பண்ணலைங்க, காசு வாங்கினதே இல்லை. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்கள் அப்படியே இருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம கிளியரா போதனை செய்து கொண்டு வருகிறோம். நம்ம சத்தியத்துல கை நீட்டி யாருக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, காசு வாங்கவே கூடாது. ஆனால் உற்சாகமாக கொடுக்கலாம், அது தேவனுக்கென்று கொடுத்துருங்க. இவர் சொல்றார் பாருங்க, ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு. நாம என்ன பண்ணணும்? ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். என்னதுங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சாப்பிட்டாருங்களாமா? ஊழியம் பண்ணிட்டேன் நான் 24 hours ஊழியக்காரன்னு சொல்லிட்டு எல்லாம் அவர் என்ன பண்ணலைங்க, காசு வாங்கவே இல்லை. இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து என்ன பண்ணோம்? சாப்பிட்டோம். இப்படி தாங்க ஊழியம் பண்ணணும். இதான் அப்போஸ்தலருடைய ஊழியம். ₹1 யார்கிட்டயும் அவர் வாங்கினதே இல்லை. நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தை அறிந்த பின்னாடி இதைத்தான் நம்ம கிடைக்கணும். வேலை செஞ்சு சாப்பிட்றதுக்கு தேவன் வேலை கொடுத்திருக்கார். வேலைக்கு போகணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு குடும்பத்தை நல்லா பார்க்க வேணும். அதுக்கப்புறம்னா அந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தையும் நம்முடைய சாப்பாட்டையும் அது பார்த்துக்கும். தேவன் அதெல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஜீவபலி. ஊழியம் செய்வதற்கு நமக்கு காசு தேவையில்லை, அது தேவனுடைய கிருபை இருந்தால் நமக்கு என்னதுங்க? போதுமானது.
பாருங்க, சாப்பிட்ற விஷயத்த அங்க சொல்லவே இல்லை. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இரவு பகலும் வேலை செஞ்சு சாப்பிட்டாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மத்திய 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாய் இராதையுங்கள். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாய் இராதீங்கள். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, உபவாசம் செய்யக்கூடாது அப்படிங்கறது பார்க்கவே இல்லை. உபவாசம்னா சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கறத என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மீனிங் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ உபவாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உபவாசம் செய்கிறத பக்கத்துல இருக்கிற கூட என்ன பண்ணக்கூடாதுங்க, தெரியக்கூடாது. ரொம்ப டயர்டா உபவாசம் இருந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உபவாசம் கிளியரா பார்க்கலாம் அது என்னன்னு ஊழியம் தான். ஒருவேளை அப்படி அந்த மாதிரி ஒரு உபவாசம் இருந்து என் ஃபேஸ் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், யாரோ ஒருத்தர் நம்ம அண்ணியரோ இல்லை நம்ம சகோதரரோ நம்ம வீட்டுக்குள்ளே வராங்கன்னா உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும், அப்படியே வாங்க உள்ள வாங்க, முடியல, காலையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், போங்க டீயும் கூட இல்லை கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி யாராச்சும் வந்து அந்நியரோ சொந்தக்காரங்களோ உள்ள வந்துட்டீங்கன்னா நமக்கு டபுள் டைம் என்ன ஆகும் தெரியுங்களா, உற்சாகம் பொங்க வேண்டும். நான் உபவாசிக்கிறேன் என்பது அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, தெரியவே கூடாது. அப்படியே டக்குன்னு உள்ள போய் வாஷ் பேஷன் போய் முகத்தை எல்லாம் கழுவி ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு பவுடர் போட்டு என்ன பண்ணிடுறானுங்க, அவங்க முன்னாடி பளிச்சுன்னு வந்து நிற்கணும், தெரியவே கூடாது. சரிங்களா? அப்படி ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்றாரு, மாயக்காரரை போல என்ன முக வாடல் அப்படியே தொங்க போட்டுலாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் உபவாசிக்கிறதே மனுஷர் காணும் பொருட்டாக. அப்ப உபவாசிக்கிறதே மனுஷர் என்ன பண்ணுங்க, காணும் பொருட்டாக. அதனாலதான் நம்ம சொல்றோம், வாங்க 24 மணி நேரம் ஜபம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய ரவுண்டு போட்டு அப்படின்னு கூப்பிடலாம் கூடாது. அது நோ. உபவாசிக்கிறதே மனுஷன் என்ன பண்ணக்கூடாதுங்க, காணவே கூடாது, காணும் பொருட்டாக. தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எங்க பலன் எங்களுக்கு அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார், அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தான் இருக்கு, அது அவங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணும், அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கிளியரா சொல்றாரு. அந்த மாதிரி மாயக்காரரை போல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. சரிங்களா? சரிங்க பார் அப்படின்னா ஓகே, நீங்க இவ்வளவு நேரம் உபவாசம் சொல்றீங்களே, அப்போ இந்த உபவாசம் என்றால் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணிடலாங்க, டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அது எங்கே ரெக்கார்டாக இருக்குது, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ரெக்கார்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ சகோதரி வாசிப்பாங்க, நம்ம அப்படியே தொடர்ந்து அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணலாம். வாசிக்கிறீங்களா சகோதரி? ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இதுதான் உபவாசம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் உபவாசிக்கிறோம், ஒரு வாரமா சாப்பிடாமல் ஜபம் செய்கிறோம், நீங்கள் ஏன் என்னை நோக்காமல் இருக்கிறது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். முதல்ல தேவன்கிட்ட கேள்வியே என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அதே மிகப்பெரிய தப்பு. நம்ம தேவன் வேற நம்ம இரக்கமுள்ளவராச்சா, சில நேரத்தில் கேள்வி கேட்டால் அவர் என்ன பண்ணிடுறாருங்க, பதில் சொல்லிடுறாரு. இங்கேயும் சொல்லியிருக்கிறாரு பாருங்க, நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? ஆத்துமாவை என்ன பண்றாங்களாமா, அப்படியே ஒட்டுக்குறாங்களாமா. அதுதான் இப்ப இந்த லென்த் டேஸ்ல ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, 40 நாள் கறியே சாப்பிட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த ஈஸ்டர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிடுவாங்க. இங்க வேற 40 நாள் சாப்பிடல, 4 மணிக்கு வரும்போது என்ன பண்ணிடுவோம், நல்லா கிளியரா எடுத்து வச்சிடணும். ஈஸ்டர் பெல்லு அங்க பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி யூதர் ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் அப்படின்னு பாட்டு பாடும் போது மைண்ட் அங்க போயிடும். எங்க போயிடும், ஆமா கறிக்கடைக்கு போயிடும். சுச்சோ அங்க 1 மணிக்கு வாங்க, சீக்கிரம் போங்க, லைன் வந்துடும் அப்படின்னு. இது எப்படிங்க பிரதர் உங்களுக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? எல்லாம் அங்கிருந்து வந்தது தான். சரிங்களா? அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் அங்கே போயிடும். இங்கே ஆத்துமாலெல்லாம் என்ன பண்ணுறது இல்லை, அப்படி ஒடுக்குனாலும் இவங்க கேள்வி கேட்குறாங்க, ஏங்க ஆண்டவரே பார்க்க மாட்டேங்கிறீங்க? தொடர்ந்து வாசிப்போம். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து பாருங்க, நீங்க உபவாசம் செய்கின்ற பொழுது அந்த நாட்கள்ல உங்க இச்சையின்படி நீங்க என்ன பண்றீங்க, நடந்து. என்னைக்காச்சும் பாருங்க, இந்த 40 நாள் யாராச்சும் நான் பொய் பேச மாட்டேன்னு யாராச்சும் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்களா? நான் திட்ட மாட்டேன், நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு யாராச்சும் தீர்மானம் எடுத்திருப்பாங்களா? நீங்களாம் அமைதியாக இருந்து பார்த்தா எனக்கு ஒன்று தெரியுது. அப்படிலாம் என்ன பண்ண முடியாது, எடுக்கவெல்லாம் முடியாது. சரிங்களா?
அப்ப பாருங்க, உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். வேலையில என்ன பண்றீங்க? கட்டாயமாக செய்கிறீர்கள். வாசிங்க. ஏசாயா 58:5. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறது. பாருங்க, நல்லா சொல்ற பாருங்க. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ரட்டு உடுத்தி நாணல்ல படுத்துக் கொள்வது எதுக்கு அடையாளம் பாத்தீங்கன்னா, சூசைட் பண்றதுக்கு என்னதுங்க அடையாளம். தாவீதோடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இவர் அதுதான் செஞ்சுட்டு இருந்தார். தாவீது எல்லாம் ரட்டு உடுத்தி எல்லாம் போட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு இப்படின்னு உட்காந்துட்டு இருந்தாரு. தேவன் விடுவாரா? திடீர்னு பார்த்தா பையன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். செத்து போனான்னு என்ன பண்ணாரு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இருக்கிறவங்களாம் ஷாக் ஆகிட்டாங்க. இப்போதான் நேற்று வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சாப்பிட மாட்டேன்னு ரட்டு உடுத்திட்டு இருந்தார். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? டேபிளில் சாப்பிட்டு இருக்காரு. அப்படி தேவன் இப்படிலாம் நீங்கள் சாப்பிடாம இருந்து சாம்பலில் படுத்து ரட்டு உடுத்துறதெல்லாம் நல்லாவா இருக்கும்? தொடர்ந்து வாசிப்போம். ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? கேட்கிறார். இப்படிலாம் இருந்தா எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ அப்படின்னு கேட்கிறார். இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? கேட்கிறார். இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்வாயா அப்படின்னு. அப்ப தேவன் ஆண்டவரே, தேவனே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, உபவாசம் என்றால் என்ன? நீங்க அது உபவாசம் என்ன நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது நாங்க என்ன பண்ணிடுறோம்? கடை பிடிச்சிடறோம் அப்படின்னு. சப்ஜெக்ட் கேட்டு நாளைக்கு 23 சொல்லிட்டு யார் உபவாசம் இருந்துடாதீங்க 22. அந்த உபவாசத்தை என்ன பண்ணலைங்க? சொல்லவில்லை. உபவாசம் என்றால் என்ன அப்படிங்கிறது தேவன் சொல்லுகிறது என்ன பண்ணலாங்க? நம்ம கேட்கலாம். எல்லாம் மார்க் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொன்றா சொல்லுவார் ஆண்டவர். ஒவ்வொன்றும் சொல்றதை நம்ம என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வாசிங்க சகோதரி. ஏசாயா 58:6-7. ஏசாயா 58:6-7. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும். அடுத்து சொல்ற பார், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது. சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. பசி உள்ளவனுக்கு என்ன பண்ணணுமாமா? ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும். ஆமா, துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது. ஆமா, யாராச்சும் வஸ்திரம் இல்லைன்னா என்ன பண்ணிடுவானு? 2000 ரூபாய்க்கு சட்டை வாங்கிட்டு போகும்போது வஸ்திரம் இல்லைன்னா என்ன பண்ணிடுவானு? டப்புன்னு கழட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் வேற சட்டையை போட்டுக்கோணும். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கிறிஸ்துவ மண்டலத்துல இதை தவிர எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதை தவிர என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? ஏன் அவங்க என்ன பிரச்சனைனா, அவங்ககிட்ட போய் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன இது எந்த கட்டை நாங்கள் போய் அவுக்கிறதுன்னு தெரியாது. நுகத்தடையின் பின்னல்களை நெகிழ்கிறதும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நுகமெல்லாம் தெரியாது, வேணா நகை வேணா தெரியும், கடிக்காம வேணா இருக்கிறோம் அப்படிம்பாங்க. நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் அப்படின்னா என்னை வேணா ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் விடுதலை. தெரியாது, அவங்களை குறை சொல்லவில்லை, அவங்களுக்கு என்ன பண்ணதுங்க தெரியாது. ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல, அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் பரவாயில்ல, ஆனா இது கட்டாயமா யாருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுங்க? தெரிஞ்சிருக்க வேண்டும். சரி, ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்னொன்னா என்ன பண்ணலாம்? ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்தல் அப்படி என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, கட்டுகளை அவிழ்த்தல் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்குங்க? நம்மளை கட்டிக்கொண்டு இருக்கும், இல்லைன்னா மற்றவர்களை கட்டிக்கொண்டு இருக்கும். சரிங்களா? அந்த கட்டணம் என்ன பண்ணணும்னா ஓபன் பண்ணி விடணும். புரிஞ்சுதுங்களா? அதுதான் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்தல். அப்ப இன்னைக்கு உலக ஜனங்கள்ல ஒரு அக்கிரமம்னு ஒரு கட்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டிக்கொண்டு இருக்கு. நீங்க எங்கேயாச்சும் பார்த்து அந்த அக்கிரமத்தின் கட்டுகளை யாராச்சும் இருந்தாங்கன்னா உடனடியா போய் அந்த கட்டை நீங்க என்ன பண்ணிடுவானுங்க? அவிழ்த்து விட வேண்டும். சரிங்களா? என்ன கட்டு? இப்ப உங்களுக்கு நான் புரியும்படியாக ஒரு பிக்சர் உங்களுக்கு என்ன பண்றேங்க போடுறேன்.
இன்னைக்கு நம்மளை சுத்திட்டு எந்த ஒரு கட்டு தெரியுங்களா உலக ஜனங்களை சுத்தி கொண்டு இருக்கிறது? தவறான போதனைகளால் இருந்து விடுவித்தல். தவறான ஒரு போதனை எல்லார்ட்டையும் என்ன பண்ணிருக்குங்க? சுத்தி கொண்டு இருக்கு. இந்த தவறான போதனையில இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து நம்ம என்ன விடுதலை அவர்களை ஆக்க வேண்டும். இப்ப என் சகோதரர் ஒரு தவறான விஷயத்தை புரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, அந்த சகோதரர்கிட்ட பைபிள்ல இருந்து, பிரதர் பைபிள் இப்படி சொல்லியிருக்கும் பிரதர், இந்த மாதிரி இது செய்யக்கூடாது பிரதர், இது இப்படி செய்யலாம் பிரதர் சொல்லிட்டு அந்த ஒரு தவறுல இருந்து அவர் சரியாக வர வரைக்கும் நான் வேதாகமத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் என்னதுங்க? ஊழியம், உபவாசம். கரெக்டா ஒரு கேள்வி கேட்கும் போது எனக்கு பயங்கர பசி, ஆனா அவருக்கு என்ன பண்ணி அவன் ஆன்சர் சொல்லி ஆக வேணும். ஆனால் எனக்கு பயங்கர பசி எடுக்குது. பிரதர் இப்படியே உட்காந்துட்டுருங்க, நான் 2 இட்லி சாப்பிட்டு வந்து சொல்றேன்னு சொல்லக்கூடாது. அவர் கேட்டாருன்னா உடனே என்ன பண்ணணும்? 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சுன்னா நம்ம வசனத்தை என்ன பண்ணிடுவானுங்க? பேச ஆரம்பிச்சிடணும். அப்ப பசி எடுக்குமே. முகம் வாடலாய் இருக்கக்கூடாது. சந்தோஷத்தோடு சிரிச்சுட்டு என்ன வேதாகம் சொல்லியிருக்கு என்ன பண்ணுங்க? சொல்ல வேண்டும். அவருடைய அக்கிரமத்தின் கட்டுகளை என்ன பண்ணணுங்க? அவிழ்க்க வேண்டும். அப்படி செய்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னதுங்க? உபவாசம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன நடந்திருக்கு? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சத்தியத்துக்கு செவியை விலக்கி. சத்தியத்துக்கு தீமோத்தேயு எழுதும் போதே கிளியரா எழுதிட்டார். தீமோத்தேயுக்கு எழுதும் போதே அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். காலம் வரும். வந்தாச்சு. அவர் எழுதுகின்ற பொழுது வரும் சொன்னாரு. இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. எங்க சுத்தினாலும் இன்னதான் இருக்குங்க. கட்டு கதைகள், சாதாரண கதைகள், கட்டுக்கதைகள், கதைகளுக்கெல்லாம் கதைகள் அது. சரிங்களா? கட்டு கதைகள் சாய்ந்து போகும் காலம் வரும். இப்படி நிறைய பேர் கட்டுக்கதைகள்ல தான் என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள இருந்து என்ன பண்ணுவானுங்க? விடுதலை ஆக்க வேண்டும். சரிங்களா? கிறிஸ்மஸ், அதாவது அந்த கிறிஸ்மஸ்னே வருது பாருங்க, அடிக்கடி அதை எடுத்து இந்த ஈஸ்டர் அன்னைக்கு, ஈஸ்டர் இல்லை அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்க பல சர்ச்சுக்கு, பெரிய பெரிய சர்ச்சுக்கு போனீங்கன்னா தெரியும், 11:45 இது வந்துடும், பசி வந்துடும். அங்கே ஒரு பெரிய கியூ நின்றுருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் வாங்கறதுக்கு. அப்புறம் இன்னொரு பெரிய கியூ நின்றுருப்பாங்க. எதுக்கு? பன்னு வாங்கறதுக்கு. இது காலங்காலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லி 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 பழகிட்டாங்க. அதே 7 வார்த்தை என்ன பண்ணிருப்பாங்க? எதற்கு பேசினார் என்பதை தெரியாமையே நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். பின்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஏசு கிறிஸ்து 7 வார்த்தை பேசினாரா, 5 வார்த்தை பேசினாரா, 6 வார்த்தை பேசினாரான்னு. அந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே எடுத்துட்டோமா? எடுக்கலையா? சரி, அப்போ எப்போ எடுப்போம்? குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி எடுப்போம். என்னங்க பிரதர், நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் லென்த் டேஸ் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் கரெக்டாக குட் ஃப்ரைடே வரும்போது ஒரு சப்ஜெக்ட் எடுப்பீங்க அப்படின்னு. நம்ம எடுக்கல, தேவன் வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவான்? எடுப்போம். சரிங்களா? அவர் எத்தனை வார்த்தை அவர் பேசினார். அப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். யார் யார் கட்டுக்கதைகள் இருக்கிறாங்களோ அவங்கள நீங்க என்ன பண்ணுங்க? அவிழ்த்து விடுங்கள். அதுக்கு பேர் என்னது? உபவாசம். அடுத்தது நுகத்தடையின் பிணைல்களை நெகிழ்த்தல். இது படிக்கும் போது ஏதோ ரொம்ப கடுமையா இருக்கும், யாரும் கடுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நுகத்தடி அப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னதுங்க? யோக். இப்போ இந்த 2 மாடுகளுக்கும் நுகத்தடி இருக்கு. யோக் போட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க? அமுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜனங்கள் மேலேயும் இந்த யோக் மாதிரி போட்டு சில விஷயங்கள் அமுத்தி வச்சிருந்தாங்க. இதை தாண்டி நீ என்ன பண்ண போகக்கூடாது. ஒருவேளை நீ போயிட்டினா தேவன் உன்னை நரகத்துல போட்டு என்ன பண்ணுவார்? வாட்டுவார் அப்படின்னு. பிரதர் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, தேவன் வாட்டுவாரா இல்ல சாத்தான் வாட்டுவாரா அப்படின்னு தான் சொல்ல. அப்பதான் சுதாரிப்பார். இல்ல சாத்தான் வாட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்லி என்னாச்சுன்னா பிராக்டிஸ் ஆயிருச்சு. இப்போ நுகத்தடியின் பிணைல்களை நெகிழ்த்தல் அப்படின்னா என்ன பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாருங்க, நம்மளை சுற்றி நெருக்கிற பாவத்தை நம்ம என்ன பண்ணணுங்க? தள்ளிவிடணும். பாவம் நம்மளை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்குங்க? அமுத்தி கொண்டு இருக்கு.
அந்த பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அப்படின்னா நம்மளை நெருக்கின்ற பாரம் எதுவாய் இருந்தாலும் அதுல இருந்து என்ன பண்ணணுங்க? விடுதலையாக்க வேண்டும். அதுல இருந்து என்ன பண்ணணும்னா நெகிழ்த்தல் செய்ய வேண்டும். பாவம் ஒரு பாரம், தவறான ஒரு போதனை என்பது ஒரு கட்டு. இதுல இருந்துல என்ன பண்ணணுங்க? விடுதலை ஆக்க வேண்டும். இது செய்யறது உபவாசம். 2. 3வது பாருங்க, பசி உள்ளவனுக்கு என்ன பண்ணணுமாமா? ஆகாரம் கொடுக்கற. அப்படின்னு என்ன பண்றது? யாராச்சும் அந்த ஆவி மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். பசி உள்ளவனுக்கு என்ன பண்ணதுங்க? ஆகாரம் கொடுக்கறது. எப்படி பசி உள்ளவனுக்கு? கடையில் போய் அன்னபூர்ணா 2 ரோஸ்ட் வாங்கி ஒரு ரோஸ்ட் நம்ம சாப்பிட்டு இன்னொரு ரோஸ்ட் போகிற வழியில் யாருக்காச்சும் கொடுத்துட்டு போகிறதா? எப்படி பசி உள்ளவனுக்கு ஆகாரம்? அப்படி நம்ம பசி இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளுடைய சம்பாத்தியம் என்ன ஆகாதுங்க? பத்தாது. நிறைய பேர் இன்னும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி என்றால் தேவன் என்ன சொல்ல வர்றார்? பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுத்தல். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலான மீனிங் பார்க்கலாம். ஃபுட்டு அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் என்ன மீனிங்? சூப்பர். என்னதுங்க? வசனம், சத்தியம். அப்போ பசி உள்ளவர்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆகாரம் என்ன பண்ணணுங்க? கொடுக்க வேண்டும். பாருங்க, எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டு. பாருங்க, உம்முடைய வார்த்தைகளை கிடைத்த உடனே என்ன பண்ணணும்? உட்கொள்ள வேண்டும். அப்ப ஃபுட் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை. சரிங்களா? சீஷர்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். அப்படியே சீஷர்கள் அப்படியே நைஸா இது பண்றாங்க. யார? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ரொம்ப பசிக்குது, போய் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அது என்ன சம்பவம்னு கேட்குறீங்களா? அது என்ன சம்பவம்னு கேட்குறீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு இருந்தார் தெரியுங்களா? நான் ஏற்கனவே போஜனம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. எங்க அப்பாவோட வேலையை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். சரிங்களா? அப்போ சீஷர்கள் சாப்பிட்றதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அந்த போஜனத்தை பத்தி. இயேசு கிறிஸ்து எந்த போஜனத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தார் தெரியுங்களா? அவர் செய்கின்ற ஊழியத்தை பத்தி பேசிட்டு இருந்தார். இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா அதே தான் சொல்றாரு. யாராச்சும் சத்தியத்திற்காக ஏங்கி கொண்டு இருந்தாங்கன்னா அவளுக்கு உடனடியாக நீங்க என்ன பண்ணுங்க? சத்தியத்தை சொல்லுங்க. நேரம் காலம் எதையும் பார்க்காதீங்க. பசியா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க? சொல்லிருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? உபவாசம். எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன பார்த்தோம்? யாராச்சும் கட்டுக்கதைகள் இருந்தா அவங்களை என்ன பண்ணணுங்க? சத்தியம் சொல்லி விடுதலை ஆக்க வேண்டும். பாவம் என்ற பாரத்துல இருந்தா கரெக்டா அவங்களை பாவத்துல இருந்து விடுதலை ஆக்க வைக்க வேண்டும். 3வது, யாராச்சும் சத்தியத்திற்காக ஏங்கி கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுங்க? சத்தியத்தை சொல்ல வேண்டும். இது உபவாசம். 3வது என்ன சொல்றோம் பாருங்க, துரத்துண்ட சிறுமியின் அவர்களே வீட்டுல என்ன பண்ணுங்க? சேர்த்து கொள்ளுதல். இப்ப இது புரிந்து கொள்வதற்கு ஒரு அழகான ஒரு மீனிங் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, என்னை பின்பற்றினவர்களும் உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. யார் அந்த உலகத்தை சேராதவர்கள்? 12 சீஷர், அவங்க தானே. அதுக்கப்புறம் யாருங்க? நம்ம தான். சரிங்க, தேவனுக்கு சித்தமா இருந்தால் நம்ம தான். அப்ப இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்ற, நீங்க உலகத்தின் மேல அன்பு வச்சிட்டீங்கன்னா என்னிடத்துல உங்களால என்ன பண்ண முடியாது? அன்பு வைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், பிரதர் அதெல்லாம் பாசிபிளாங்க பிரதர், இந்த உலகத்து மேல அன்பு வைக்கலைன்னா நாங்க யார்கிட்ட போவோம்? கேள்வி வருதா வரலையா? யார்கிட்ட போவோம்? எங்களுடைய சந்தோஷத்தையும் எங்களுடைய துக்கத்தையும் நாங்க யாருக்கிட்ட பகிர்ந்து கொள்வோம்? நாங்க எப்படி ஒன்னா இருப்போம்? தனிமையில இருக்கிறதா அப்படின்னு கேட்ட தேவன் சொல்ற, நீங்க ஏன்பா தனிமையில இருக்கிறீங்க? தனிமையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் சிறுமந்தை. ஏற்கனவே ஒரு குரூப் உலகத்துல இருந்து பிரிஞ்சு என்ன பண்ணிருப்பாங்க? சத்தியத்திற்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கூட என்ன பண்ணிருங்க? போய் சேர்ந்துருங்க. இப்ப நான் உபவாசிக்கிறேன் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்னா, யார் திருத்தொண்டு சிறுமியானவர்களா இருக்கிறார்களோ, சத்தியத்தின்படி வாழ்றதுக்கு ஆசைப்படுறாங்களோ அவங்கள என்ன பண்ணிக்குங்க? சேர்த்து கொள்ள வேண்டும். எங்க சேர்த்துக்கோன்னு? வாங்க பிரதர், இனிமேல் உங்க வீட்டில் இருக்க வேண்டாம், எங்க வீட்டில் வாங்க, 3 நேரம் சாப்பாடு போறேன்னு சொல்ல முடியுமா? அட்டிச்சே போடுவாங்க. அப்ப வீடுனா என்னதுங்க?
வீடு? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு இருக்குது நம்மளுடைய சபை. சரிங்களா? பாருங்க, லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே. இன்னைக்கு எல்லாருமே உதாசீனப்படுத்துவார்கள். நம்ம சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்கு பெருசா காதுல விழுகாது. நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிறு குரூப்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவே அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, பயப்படாத சிறு மந்தையே. பெருமந்தை தேவனுக்கு தேவை இல்லை. தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி செலக்ட் பண்ணார்? பூமியில பெரும் தொகையா இருக்கனால செலக்ட் பண்ணார். பூமியில ரொம்ப அற்பமா சின்னமா ஒரு குரூப் இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அதே மாதிரி சபைக்கு சொல்றார், பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். உங்கள் ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்னவா இருக்கிறாருங்க? சித்தமா இருக்கிறார். அப்போ கிளியரா சொல்லிட்டார், யாராச்சும் துரத்துண்டு சிறுமியானவர்கள் வந்தா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி செய்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உபவாசம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. செப்பனியா 2ஆம் அதிகாரம் வசனம் 2, 3. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். சொல்ற பாருங்க, உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களை, தேசத்தில் உள்ள பெருமையானவர்கள் அல்ல, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள். கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள் அவங்க தான் நியாயத்தை நடப்பாங்க. அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். பாருங்க, தேவனுடைய ரட்சிப்பை வாங்குறவங்க எல்லாத்துக்கும் என்னதான் சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுமை ஆனவர்கள். அப்ப யாராச்சும் இந்த பூமியில இந்த உலகத்துல துரத்துண்டவர்களாக இந்த உலகம் அவங்களை சத்தியத்தை நிமித்தம்னா தள்ளி வச்சுன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் இருப்பாங்க, தேவனுடைய வீடு இருக்கு, அங்க போய் என்ன பண்ணிக்கலாங்க, சேர்ந்து கொள்ளலாம். நான் உபவாசிக்கிறேன் தான், அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன பண்ணிக்கணுங்க, சேர்த்து கொள்ள வேண்டும். இது உபவாசம். அடுத்தது பாருங்க, வஸ்திரம் இல்லாதவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? வஸ்திரம் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்க முடியுமா? நம்மளே மாசத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தான் ட்ரெஸ் எடுக்கிறோம். நான் என்னோட ஃபேமிலி சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தரோட ஃபேமிலியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாத்துக்கும் நம்மளாம் என்ன பண்ண முடியாதுங்க, ட்ரெஸ் எடுக்க கொடுக்க முடியும். இது ஒரு இடத்துல எடுக்கும்போது ஒருத்தர் சொன்னார், ஆமாம்மா நாங்களும் கொடுப்போங்க. எங்கள் அப்பா இறந்த நாள் வரும்போது 2 செட்டு எடுத்துகிட்டு போய் யாராச்சும் அனாதையை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், கொடுப்போம் அப்படின்ட்டு. அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்குறது பார்த்தெல்லாம் இங்கே என்ன பண்ணலாம் சொல்லவே. ட்ரெஸ் என்றால் என்ன? ட்ரெஸ் அதையும் நம்ம கண்டுபிடிக்கும். ட்ரெஸ் என்றால் என்ன? ட்ரெஸ் என்றால் துணி இல்லை. இங்க என்ன சொல்ல? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் வேணாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அத்தனை பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஒரு சகோதரர் சத்தியத்துல நல்லா கேட்கிறார். அவருடைய அக்கிரமத்தை கட்டுகளை என்ன பண்ண அவிழ்த்துறோம். அவர் பாவத்தில் இருக்கிறார், நுகத்தடி போட்டு அமுத்திட்டு இருக்கு, அதுல இருந்து விடுதலை ஆக்கி விட்டுறோம். அவர் கேட்கிறார், பிரதர் நான் கட்டு கதைகள் இருந்தேன், நீங்க எனக்கு விடுதலை ஆக்கிட்டீங்க தேவன் மூலியமாக. பாவம் என பாரம் நுகத்தடி போட்டு என்னை அமுத்திட்டு இருந்துச்சு, நீங்க சத்தியத்தை சொல்லி சரியான வழிகளை கொடுத்து என்ன பண்ணிட்டீங்க, அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆகிறதுக்கு நீங்க ஒரு சத்தியத்தை சொன்னீங்க. நான் எங்க போவேன்னு தெரியாம இருந்துச்சு, நான் எங்க சாப்பிடுவேன்னு தெரியாம இருந்துச்சு. ஏற்ற வேலையில் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, தேவனுடைய கிருபையில ஃபுட்டு கொடுக்குறீங்க. நான் எங்க போய் சேராம தெரியாம இருந்துச்சு, சபைன்னு என்ற ஒரு வீடை கொடுத்து என்னை வீட்டில் என்ன பண்ணிட்டீங்க, சேர்த்து கொண்டீங்க. இப்போ நான் இப்போ என்ன தரித்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்படின்னா யார் இந்த சத்தியத்தில் இப்படி உண்மையாக இருக்கிறாங்களோ அவளுக்கு கட்டாயமா என்ன பண்ணுவானுங்க, ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அப்படி பார்த்து சரியான ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கின்ற பொழுதுதான் ட்ரெஸ் என்ன பண்ணிக்குவாங்க, பெற்றுக்கொள்வார்கள். அப்படி செய்கின்றது ஒரு உபவாசம். பாத்தீங்களா? அடுத்து பாருங்க, மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பது அப்படின்னா என்னது? எங்கிட்ட இருக்கிற நல்ல கனிகளை முற்றிலுமாக அவருக்கு என்ன பண்ணணுங்க, காட்ட வேண்டும். என் சகோதரன் ஃபோன் பண்றார் நைட் 1 மணிக்கு, பிரதர் ப்ராப்ளம் இல்லை, உதாரணம் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எப்படியாச்சும் 1 மணிக்கு டைம், நைட் 1 மணி ஆயிடுச்சு, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி கட் பண்ணி அடுத்த செகண்ட் எங்கே இருக்குன்னு தெரியுங்களா, அந்த சகோதரர்கிட்ட இருக்கணும். இதுதான் அன்பு, தெரியுங்களா? ஆனால் நமக்கெல்லாம் காலையில் 4 மணிக்கு கால் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்,
திடீர்னு நம்ம படுத்துட்டு இருக்கிறோம், காலையில் ஒரு கால் வந்துச்சுன்னா நம்ம மைண்ட் எங்கே போகும்? யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை போல் இருக்கு. காலையில் 4 மணி 5 மணி கால் வந்துச்சுன்னா நமக்கு நேராக மைண்ட் எங்கே போகும் தெரியுங்களா? நம்ம குடும்பத்தில் யாராச்சும் வந்து வயசான பாட்டி தாத்தா இந்த ஞாபகம் தான் போகும், அச்சுச்சோ அப்படின்ட்டு. இதுதான் சத்தியத்துக்கு வரக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மைண்ட் செட். ஆனால் இன்னைக்கெல்லாம் நைட் ஏதாவது கால் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த தேவனுடைய வீட்டுக்கு வந்த பின்னாடி என் சகோதரிக்கு என்னாச்சு, என் சகோதரிக்கு என்னாச்சு, நம்ம இமீடியட்டாக போகணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மைண்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் தெரியுங்களா? சேஞ்ச் ஆயிரும் தெரியுங்களா? சில நேரத்தில் வந்து சொந்தக்காரங்க கூப்பிட்டேன்னு வச்சுங்க, அப்பாடான் இருக்கும், தப்பிச்சோம் அப்படின்னு. ஏன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு நமக்கு சொந்தம் எங்கே ஆயிடுச்சு, மாறிடுச்சு. சரிங்களா? புரிந்துக்கணும். அப்போது மாம்சமானவனுக்கு நம்மளை என்ன பண்ணக்கூடாது, ஒழிக்கக்கூடாது. எங்கிட்ட இருக்கிற தேவன்கிட்ட கற்றுக்கொண்ட எல்லா நற்கணிகளையும் அவர்கிட்ட என்ன பண்ணணும், நான் காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிச்சா அவர் என்ன பண்ணுவாங்க, அதையே பிராக்டிஸ் பண்ணுவார். அப்போ ஆவியின் கனிகள் என்னது? அது இருக்கு, 9 இருக்கு, படிக்க வேண்டாம். இந்த 9 கனிகளையும் நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம ஒழிக்காமல் நம்ம காட்ட வேண்டும். அது ஒரு உபவாசம். ஒரு வசனம் வேணா வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 2-4. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒரே சிந்தையில இருந்து ஒன்னா இருந்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவுள். என்ன ஒரு டாக்டரின் பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் ரசிச்சு எழுதியிருக்கிறார், பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சு எழுதியிருக்கிறார். மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களையும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவர்கள். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நமக்கு மேல யாருமே இல்லை. என் சகோதரனை பார்த்தா அவர் தான் மேன்மையானவர், அவங்க தான் மேன்மையானவர். என்ன ஒரு கேரக்டர் பில்டிங் சகோதரர் அங்க எழுதுறாரு பாருங்க அப்போஸ்தலன் பவுல். இப்படிதாங்க இருக்கணும் கிறிஸ்து. இதேதான் இயேசு கிறிஸ்து செய்தார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நல்ல போதகரே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் நல்லவர்னு சொல்லாதப்பா. யார் நல்லவர்? தேவன் ஒருத்தர் தான். யோவான்ல சொல்றார், நான் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்தேன் அப்படிங்கிறார். கடைசி ராபஞ்சம் வந்தல சீஷரோட காலை என்ன பண்றாருங்க, கழுவுறார். உண்மையான மனத்தாழ்மை சொல்றாரு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. 4ஆம் வசனம். அவன் தனக்கானவைகளை அவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருக்கானவைகளை நோக்குவானாக. மணவாளன் இருக்கும் போது மணவாளன் தோழன் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னை பார்த்துக்கிறத விட என் சகோதரன் சகோதரி பார்த்துட்டா தேவன் என்னை பார்த்துக்குவார். இதுதான் உண்மை. பவுல் அப்படிதான் எழுதுறார். இதுதான் உன் மாம்சமானவனுக்கு என்ன பண்ணாதீங்க, ஒழிக்க. உண்மையான அன்பு, எந்த ஒரு கைமாறு கருதாமல் அன்பு, யதார்த்தமான அன்பு. பி ஏ ஜென்டில்மேன். இந்த உலகத்திலே அண்ட சராசத்திலே ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யாருக்கு பொருந்துன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்றதெல்லாம் சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரிஜினல் டூப்ளிகேட். அவங்கெல்லாம் ஒரு உண்மையானவர், யதார்த்தமானவர். சரிங்களா? நம்ம தாழ்மையா இருந்தால் தேவன் என்ன பண்ணிடுவாருங்க, உயர்த்திடுவார். ஒழிக்கவே கூடாது. என் சகோதரன் சகோதரி நான் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒழிக்கவே கூடாது. உண்மை காட்ட வேண்டும். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா தொடர்ந்து? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க. இதுதாங்க போதுமான. இப்படி எல்லாம் நம்ம செஞ்சுட்டு நம்முடைய ஊழிய காரியங்களை சரியாக செஞ்சுட்டு வந்தாலே அதுக்கு பேர் தான் என்னதுங்க, உபவாசம். இப்ப பார்த்த விஷயத்துல எங்கேயாச்சும் சாப்பிட்றத பத்தி தேவன் பேசியிருக்கிறாரா? ஆனா இதெல்லாம் விட்டுட்டு உபவாசம்னா என்ன போட்டுட்டோம், சாப்பிடாம இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுதான் பிரச்சனை. பாருங்க இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்துச்சு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு எப்ப பசியாச்சு? இப்ப 40 நாள் வச்சுங்க. 10வது நாள்ல பசியாச்சா? 10வது நாள் பசியாச்சா? தெரியாது. ஆனா இருக்கிற வாய்ப்பு இல்லை. 20வது நாள் பசியாச்சா? அப்படி வசனம் இல்லை. 30வது நாள் இல்லை. என்ன வசனம் இருக்கு? இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு, முடிச்ச பின்னாடி உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பசி உண்டாயிருச்சு. அப்படின்னா
40 நாள் இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டு இருந்திருப்பார்? இப்ப உபவாசங்கள் நல்லா படிச்சு என்ன செய்து கொண்டு இருந்திருப்பார்? எப்படி தெரியும்? அவர்கிட்ட கேட்டா தானே தெரியும். 40 நாள் இயேசு கிறிஸ்து யார்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பார்? யார்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பார்? தேவன்கிட்ட என்ன பண்ணிருப்பாருங்க? பேசிட்டு இருந்திருப்பார். பசி எடுக்குமா? பசி எடுக்குமா? பசி எடுக்கவே எடுக்காது. தெரியுங்களா? ஒரு 2 மணிக்கு எனக்கு லஞ்சு. 2 மணிக்கு என்னதுங்க எனக்கு லஞ்சு, உதாரணம் சொல்கிறேன். கரெக்டாக சாப்பிட்லான்னு போகும்போது எங்கள் எம்டி கூப்பிட்டார். என்னோட சேலரி விஷயமா பேசிகிட்டு இருக்கார். இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சேலரி விஷயமா என்ன பண்ணிட்டாருங்க, எம்டி கூப்பிட்டார். நான் என்ன பண்ணுவேன்? எம்டி வெயிட் பண்ண சொல்லுங்கள், 1/2 hour லஞ்ச் 2:30 வரேன்னு சொல்லுவேன்னா என்ன பண்ணுவேன்? டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலும் டப்புன்னு மூடி வச்சுட்டு இருக்கேன். எம்டி அப்படி டக்குன்னு போய் கதை திறந்து முன்னாடி நின்றுவோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நிற்போம். ஒரு 2 மணிக்கு கூப்பிட்டவர் நம்மக்கிட்ட 3 மணிக்கு தான் பேச ஆரம்பிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே ஏன்? என்ன ரீசன்? என்ன ரீசன்னா அவர் கூப்பிட்டவர் யாரு? எப்படி எங்க பூமிக்கு இருக்கிற முதலாளிக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமே, பிதாவாகிய தேவன் யார், அவருடைய பராக்கிரம் என்ன, அவருடைய மகிமை என்ன அப்படிங்கிறதை கண் கூட இருந்து பார்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 40 நாள் இல்லை, இன்னும் 100 நாள் தேவன் வந்து அவரை உபவாசம் இருக்க சொல்லியிருந்தா கட்டாயமா என்னவா இருக்குங்க? இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்திருப்பார். அப்பாட்ட பேசும்போது அவருக்கு என்ன எடுத்திருக்காதுங்க? பசி எடுத்திருக்காது. ஏன்னா இந்த பசியை காட்டிலும் யார் இம்பார்ட்டன்ட்? அப்பா இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம். ஓகே 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 அதே தான் திருப்பி இங்கே போட்டிருக்கு. ஸோ லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேணா வாசிச்சிருங்களேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் அவர் என்ன பண்ணலைங்க? ஒன்றும் புசியாமல் இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த நாட்கள் முடிந்த பின்பு தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசி உண்டாயிடுச்சு. அழகா வந்து சாத்தான் சோதிச்சான். உங்களுக்கு தான் ரொம்ப பசியாச்சே, கல்லுகளை என்ன பண்ணுங்க, அப்பங்களாக்கி சாப்பிடுங்க அப்படின்ட்டு. சாப்பிட்டார் அவரு. அப்போ என்ன சொன்னார்னா, இந்த 40 நாள் நான் சாப்பிடாம இருக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு என்ன கொடுத்தாரோ அது இப்போ என்ன பண்ணுவாருங்க? கொடுப்பார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என்ன சொன்னாருங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அப்போ 40 நாள் இவர் பிழைச்சிருக்கிறாருன்னா இவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? 40 நாளும் தேவனுடைய வார்த்தை கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த 40 நாள் முடிஞ்ச பின்னாடி தான் நேராக ஊழியத்தையே அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். சீஷர்கள் ஒவ்வொன்றா அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறார். அப்படி என்றால் இங்கே என்ன ஒரு பாயிண்ட் சொல்ல வர்றாருன்னா, ஊழியம் செய்கின்ற பொழுது சில நேரத்தில் சாப்பிட்றதுக்கு நமக்கு என்ன பண்ணாதுங்க? தோணாது. அதனால அது உபவாசம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதில் என்ன ஒரு மைய கருத்து அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடாம இருக்கிறது இல்லை. நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன், அதனால சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன வரல, எண்ணம் வரவில்லை. அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, என்ன நடக்க ஒரு வீட்டுக்கு போறோம் பாருங்க. இயேசு கிறிஸ்து மார்க் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மார்க் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போறார், பசி எடுக்குது. பார்த்தா அந்த சூழ்நிலையை பார்த்தா அவரால் என்ன பண்ண முடியல? சாப்பிட முடியல. அதுக்காக உபவாசம், அதாவது சாப்பிடாம இருக்கிறான்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? விரதம் இருக்கிறான்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை. அப்ப என்ன பண்ணாரு? எல்லாத்துக்கூடயும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார், சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சாப்பிடல, நல்லா புரிஞ்சுங்க, சாப்பிடல, ஆனா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அது என்ன சொல்லலாம்? சாப்பிடல, ஆனா என்னவா இருக்கிறாருங்க? உபவாசிக்க. சூப்பர் பிரதர். சாப்பிடல, ஆனா என்ன பண்றாருங்க? உபவாசிக்கிறார். சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். இதுதான் அங்க புரிந்து கொள்ளணும். இப்படி பிரதர், பூமியில யாராச்சும் அப்படி இருப்பார்களா? சாப்பிடாம வேலை வேலைன்னு யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, இருந்திருக்கிறாங்களே, இருக்கிறார்களே. யார் அவர்கள்? இப்போ உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்கிற மாதிரி ஒரு பிக்சர் உங்களுக்கு போடுறேன். யார் இவர்? பரவாயில்ல, எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அஜிஜோ, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். யாருங்க இவர்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நீங்கள் நிறைய சயின்டிஸ்ட் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் சயின்டிஸ்ட்னாலே அவங்களுக்கு என்ன தோற்றம் தெரியுங்களா? இந்த ஸ்கூலில் எல்லா குழந்தைகளுக்கு சயின்டிஸ்ட் காம்படிஷன் அப்படின்னு வரும்போது சயின்ஸ்னால எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? நல்லா தாடி விட்டு, நல்லா முடி வச்சு, நல்லா ஒடுங்கி போய் இருக்கிற மாதிரி. இதுதான் ஒரு சயின்டிஸ்ட்னால அவங்களுக்கு தோற்றம். இதுதான் காரணம். என்னன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்காதுங்க? நேரம் இருக்காது. ஹேர் கட் பண்ணுறதுக்கு
டைம் இருக்காது. அதுக்கப்புறம் தாடி தானே, ஆமாம் தாடி தான், தாடியை ட்ரிம் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காதுங்க, டைம் இருக்குது. அந்த டைம் எல்லாம் அவங்க என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, இருக்கிற நேரமெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நேரத்தை முழுவதும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் தலைமுடி கூட வெட்டாமல், அதுக்கப்புறம் தாடியை வந்து ட்ரிம் பண்ணாமல், ஷேவ் பண்ணாமல், சாப்பிடாமல் ஒடுங்கி அவங்க எந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க பிரயாசப்பட்டார்களோ அதை கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் போய் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, ட்ரிம் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பல சயின்டிஸ்ட்டுக்கு முடியே இருக்காது. ஏன்னா அதை அப்படியே விட்டு விட்டு அது அப்படியே போயிடும். யோசிச்சு 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 ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடும். சரிங்களா? ஐன்ஸ்டீன்லாம் அந்த கேஸை சேர்ந்த ஒரு தடவை போல் இருக்கு, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு. சரிங்களா? பட் இருந்தாலும் சயின்டிஸ்ட்னால இதுதான். ஏங்க ஒரு சயின்டிஸ்டுக்கே வந்து ஒரு சாப்பிடாம ஒரு வேலையை இம்பார்ட்டண்ட்டாக செய்கின்ற பொழுது இது எல்லாத்த விடவும் மேலானது தேவனுடைய ஊழியம். அப்புறம் எப்படிங்க ஊழியம் செய்யும் போது பசி எடுக்கும்? ஊழியம் செய்யும்போது எப்படி பசி எடுக்கும்? எடுக்காது. அப்போ ஊழியம் வேற, விரதம் இருக்கிறது வேற, உபவாசம் வேற, விரதம் இருக்கிறது வேற. விரதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வைராக்கியம், ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்வதற்காக நம்ம அடம்பிடிக்கிறது, அது பிடிவாதம். சரிங்களா? அப்போ உபவாசம் என்றால் என்ன, அது ஊழியம். இன்னொரு சம்பவம் நல்லா இருக்கு பாருங்க. உபவாசம் இருந்து ஒரு ஜனங்களே என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பித்து கொண்டார்கள். பாருங்க, யோனா 3:5. யோனா 3:5. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். அப்ப பெரியோர் முதல் சிறியோர் முதல் என்ன பண்ணிருக்கிறாங்க, ரட்டுடுத்தி கொண்டார்கள், உபவாசம் செய்திருக்கிறார்கள். அப்ப என்ன நடந்திருக்கு? யோனா 3:6. யோனா 3:6-7. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணுச்சு? மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு இப்ப யாரு அனுபவிக்கிறா? ஆடு மாடு எல்லாமே அனுபவிக்குது. பாருங்க, மிருகங்களும் மாடுகளும் நாடுகளும். எந்த ஒட்டகத்துக்கும் எந்த மாட்டுக்கும் எந்த ஆட்டுக்கு நீங்க என்ன வச்சிடாதீங்க, புல்லோ தண்ணியோ என்ன பண்ணிடாதீங்க, போட்டுறாதீங்க. அப்ப தேவன் ஆடு மாடு ஒட்டகம் குதிரை இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறதுனால தேவன் நினிவே பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? இல்ல இல்ல. நீங்க சொல்ல வர கான்செப்ட் நல்லா புரிந்து கொள்ளலாம். அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, யோனா போய் சொன்னோடனே இந்த பட்டணம் அழிஞ்சு போயிருன்னு சொன்னோடனே ராஜா மைண்ட்ல டிக்ளேர் பண்ணிட்டார், ஆண்டவரே நாங்க செஞ்சது தப்பு தான், நான் இனிமேல் அந்த தவறை நாங்க என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். சரிங்களா? எங்களுக்கு கிருபை கொடுங்க, உங்க ஆசீர்வாதம் கொடுங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நல்லா தெரிஞ்சுங்க, கடவுளிடத்தில் திரும்புவதற்காக தாங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் கடவுள் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். எப்படியாச்சும் யோனா வந்து சொல்லணும் என்னன்னு, இந்த நினிவே பட்டணத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. எகெயின் அவங்க எல்லாம் எப்படி இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பார்த்துருந்தாங்களோ அதே மாதிரி இவங்க என்ன பண்றாருங்க, முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறாங்க. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். என்ன, நினிவே பட்டணம் அழிக்கிறது இல்லை அப்படின்னு. இவங்களுக்கு காரணம் வந்து சாப்பிடாம இருக்கிறது இல்லை. அப்போ ஆடு மாடுக்கு தண்ணி கொடுக்காது அப்படின்னா அது என்னன்னா, ஆடு தன்னோட வேலையை அது என்ன பண்ணாதுங்க, செய்யாது. மாடு தன்னோட வேலையை செய்யாது. யாரும் விவசாயத்துக்கு போகக்கூடாது, ஆட்டை கூட்டிட்டு வெளியே போகக்கூடாது, யாரு போய் அந்த வேலை செய்யற விவசாயம் செய்யற அந்த எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க, தேவனை நோக்கி பாருங்கள் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிருங்க அப்படின்ட்டு. இதுக்கு பேர் தான் உபவாசம். சரிங்களா? அடுத்து பாருங்க, சில பிசாசு இருக்காமா, சில பிசாசு. அந்த பிசாசு வந்து நீங்கள் உபவாசம் இருந்து ஜபம் செய்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், ஓடுவேன். நீங்க உபவாசம் இல்லாமல் ஜபம் செய்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பிசாசுகள் இருக்கிற மாதிரி பைபிள்ல இருக்கு. எங்க இருக்கு? மத்தேயு 17:21 வாசிப்போம். மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, இது வந்து நம்ம ஜாதியில், இது வேற ஜாதி பிசாசு.
அந்த ஜாதி பிசாசு என்ன அப்படின்னா, அந்த ஜாதி பிசாசு வந்து என்ன பண்ணும், உபவாசத்தினாலும் இன்றி மற்ற எந்த விதத்தினாலும் என்ன பண்ணாது, புறப்பட்டு போகாது அப்படின்னு. ரொம்ப கொஞ்சம் மோசமான பிசாசு தான் இருக்கும் போல் இருக்கு. சரிங்களா? சரி, இது பைபிளில் ரெக்கார்டு. திருவிழத்தில் எப்படி ரெக்கார்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? வாசிங்க சகோதரர். இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். இவ்வகை என்னதுங்க? பேய். எவ்வளோ தெளிவாக போட்டிருக்கு பாருங்க. ஆனால் அது நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த வசனத்துக்கு முன்னாடி என்னமோ ஒன்று போட்டிருக்கே, என்னது? அந்த 21க்கு அப்புறம் என்ன இருக்கு? ஒரு பிராக்கெட். அதுக்கப்புறம் என்னதுங்க? ஒரு ஸ்டார். அதுக்கப்புறம் எங்கே முடியுது? வேறு எதுனாலும் வெளியேறாது. ஒரு ஸ்டார் போட்டு என்ன பண்ணிட்டேன்? பிராக்கெட் போட்டுட்டாங்க. ஏற்கனவே நம்ம திருத்துவ பாடத்தில் கிளியராக பார்த்துட்டோம். பிராக்கெட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மறந்துட்டோமா? பிராக்கெட்டுக்குள்ளே வந்தால் என்ன அர்த்தங்க? அப்படி ஒரு விஷயமே இல்லை. கீழே ஃபுட் நோட்டில் கிளியராகும். இது என்ன பண்ணிட்டேன்னா, காலப்போக்கில் இது வந்து சில வசனங்கள் வார்த்தைகள் ஆட் ஆயிடுச்சு. பின்னாடி வருகின்ற நாட்களில் இது போடலாமா வேண்டாமா, எடுத்தா பனிஷ்மெண்ட் வந்துடுமோ பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிராக்கெட் போட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டார் போட்டாங்க. ஆனால் எல்லா ஆங்கிலத்தில் வேதாகமத்திலையும் எல்லா கமெண்ட்ரிலையும் திருவில்லியம் கமெண்ட்ரிலையும் கிளியராக போட்டாங்க. ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து பிசாசை விரட்டுறதுக்கு உபவாசம் இருக்கணுமா? பிசாசே இங்கே இரு, நாளைக்கு ஒரு நாள் நான் உபவாசம் இருந்துட்டு வந்து உன்னை நான் விரட்டுகிறேன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நம்ம ஆளுக்கு பண்ணுற வேலை. முடிய பிடிச்சிட்டிங்க, வா, எங்கிருந்து வந்த, எந்த ஊர், அட்ரஸ் கொடு, ஆதார் கார்டு கொடு, பேன் கார்டு கொடுன்னு கேட்குறதெல்லாம் நம்ம ஆளுக்கு பண்ணுற வேலை. ஏசு கிறிஸ்தெல்லாம் அப்படி கிடையாது. கிளம்புன்னா அது என்ன பண்ணிடும்? பிசாசு தான் ரெக்வஸ்ட் கேட்கும். ஆண்டவரே, அங்கே ஒரு நம்ம குரூப் ஒன்று இருக்குது, பண்ணி இருக்குது, அங்கே போயிட்டுமா அப்படின்னு. பிசாசு தான் கெஞ்சணுமே தவிர ஏசு கிறிஸ்தெல்லாம் என்ன பண்ண மாட்டாருங்க, பேச மாட்டார். அப்போ ஒரு விஷயமே அப்படி என்ன இங்கே அந்த இடத்துல இல்லை. சரிங்களா? அப்படி என்றால் உபவாசம் என்பது இட்ஸ் நாட் ஃபாஸ்டிங். உபவாசங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது என்னதுங்க? ஊழியம் செய்கிறது. ஊழியம் செய்கின்ற பொழுது சில நேரத்தில் நம்மளால என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. அவ்வளோதான். அதுக்காக நான் சாப்பிடாமல் ஊழியம் செஞ்சேன் அப்படிலாம் இல்லை. ஊழியம் செய்கின்ற பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? சாப்பிட முடியாது. அந்த ஊழியத்தை முடிச்சு நம்ம போய் என்ன பண்ணலாம்? திருப்தியாக சாப்பிடலாம். தேவன் என்னைக்கு கேட்க மாட்டார். சாப்பிடாம வந்து ஜபம் செய்யணும் என்ன பண்ண மாட்டாருங்க? கேட்கவே மாட்டார். யோசிப்பார். நெகேமியா எவ்வளோ நேரம் ஜபம் செய்தார்? ப்ரேயர் சப்ஜெக்ட் முடிஞ்சு நெகேமியா எவ்வளோ நேரம் ஜபம் செய்தார் தேவன்கிட்டருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளருக்கு? ராஜா கேட்டார், நெகேமியா ஏன்பா ரொம்ப சோகமாக இருக்கிற அப்படின்னு. உடனே நெகேமியா என்ன பண்ணா, ஒரே செகண்ட் தான், ஆண்டவரே நல்ல சான்ஸ், கேட்டுட்டுமா அப்படின்னு. தேவன் கேளுனார், என்ன பண்ணிட்டாருங்க? கேட்டார். அவர்கிட்ட போய் ராஜா கிட்ட, ராஜாவே நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன். ஒரு 36 மணி நேரம் நான் போய் என்ன பண்ணிட்டேன்? தண்ணீர் ரூமில் ஜபம் செய்துட்டு நான் வரேன் கேட்டால் ராஜா போயிடுவார். அப்படி இல்லை. சமயம் பார்த்து, சூழ்நிலைகள் பார்த்து, பகுத்தறிந்து எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். கரெக்டாக இயேசு கிறிஸ்து பண்ண. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சமயத்தில் உடனே பிசாசை விரட்டிடுவார். சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணுவார்னா, சீஷரில் அக்கறைக்கு அனுப்பிச்சிட்டு மலை மேலே போய் என்ன பண்ணுவாருங்க? ஜபம் செய்வார். அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க அப்பாட்ட போய் என்ன பண்ணிடுவார்னா, பேச ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உபவாசம். உபவாசம்ங்கிறது சாப்பிடாம இருந்து ஜபம் செய்வது அல்ல. கிளியராக பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய பாஷை. அந்நிய பாஷை. அந்நிய பாஷை என்னன்னு சொல்லணும்னா அன்னோன். கரெக்டு தானே? அந்நிய பாஷைன்னா ஆங்கிலத்தில் என்னதுங்க? அன்னோன் டங்க். இந்த நோன் டங்கு வச்சுக்கிட்டே படாத கஷ்டப்படுறோம். எத்தனை பேர்த்த இது வேற எந்த டங்காமா? அன்னோன் டங்கு. அப்படின்னா இந்த டங்கு வேறு விதமாக சுழட்டி அது பேசும். அதுதான் அன்னோன் டங்க். வேறு விதமான பாஷை. என்னது அந்நிய பாஷை? அந்நிய பாஷை குறித்து நிறைய சபைகளில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கவலைகள் இருக்குது. என்ன கவலைகள்னு பார்த்தீங்கன்னா, சில சபைகளில் அந்த சபையில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்நிய பாஷை பேசுவாங்க. சில சபைகளில் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? அந்நிய பாஷை பேச மாட்டாங்க.
சில சபைகளில் அங்கே பிரசங்கம் பண்ணவரும் அந்நிய பாஷை பேச மாட்டாங்க, கீழே இருக்கிற ஜனங்களும் பேச மாட்டாங்க. சில சபையில் கீழே இருக்கிற ஜனங்கள் பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணவர் என்ன பண்ண மாட்டாருங்க, பேச மாட்டாங்க. இந்த அந்நிய பாஷை குறித்து ஒரு தெளிவான விளக்கங்கள் இன்னும் கிறிஸ்தவ மண்டலத்திலே இல்லை. எல்லாத்துக்கும் இது வருமானு கேட்டால் அது எல்லாத்துக்கும் வராது அப்படின்னு வேற என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சில சபைகளில் பார்க்கின்ற பொழுது அந்த அந்த ஜபம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா கை தட்ட ஆரம்பித்தாங்கன்னா எப்போ கை தட்டி முடிப்பாங்கன்னே தெரியாது. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஜபம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் என்னதான் இருக்குங்க, அந்நிய பாஷையில் அப்படியே பொழந்து கட்டிடுவாங்க. இங்கே ஒரு ராகம் போகும், அங்கே ஒரு ராகம் போகும், அப்படி ஒரு ராகம் போகும். நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க. சில சபைகளில் அந்நிய பாஷையில் என்ன பண்ணுவாங்க, குதின்னு என்ன பண்ணுவாங்க, லாங் ஜம்ப் ஹை ஜம்பெல்லாம் அங்கே நடக்கிறதெல்லாம் உண்டு. ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. இந்த அந்நிய பாஷைங்கிற ஒரு விஷயம் பைபிளில் எப்போ வந்துச்சு? எனக்கு ஒரு கேள்வி, இந்த அந்நிய பாஷை வரும்போது எனக்கு வரும், என்னைக்காச்சும் இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி கை தட்டி கடன் கை தட்டி அப்படி லகலகலகன்னு பேசி என்னைக்காச்சும் குதிச்சிருக்கிறாரா இயேசு கிறிஸ்து? யார் ஏன் என்னை ஒரு மாதிரி பார்க்குறீங்க? குதிச்சதில்லை. இல்லை. அப்போஸ்தலன் பேதுரு அந்த மாதிரி ஏதாச்சும் குதிச்சிருக்கிறாரா? அப்போஸ்தலன் பவுல் ஏதாச்சும் குதிச்சிருக்கிறாரா? தோமா குதிச்சிருக்கிறாரா? இல்லையே. அப்போ ஏன் இவர்கள் மட்டும் இந்த இந்த குதின்னு குதிக்கிறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறார்கள் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே நாளில் ஒரு வல்லமை அவர்கள் மேலே ஆட்கொள்ளுது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அபரிவிதமான ஒரு வரத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பரலோகத்திலிருந்து தேவன் என்ன பண்றாருன்னா ஜனங்களுக்கு அங்கே கொடுக்கிறார். எப்போ? அந்த பெந்தகோஸ்தே நாளில். எல்லா பெந்தகோஸ்தே நாளில் இது புரிந்து கொள்வதற்காக எல்லா தலையும் தீ பிடிச்சிருச்சுன்னு நினச்சிக்க வேண்டாம். புரிந்து கொள்வதற்கு எல்லாரும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வல்லமை இறங்குச்சு. எப்படி இறங்குச்சு? வசனங்கள் மூலமா நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3-4. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. என்ன நாவு மாமா? சாதாரண நாவில். என்ன நாவு? அக்னிமயமான நாவுகள் போல அப்படியே நம்ம பிரிந்திருக்கும் நாவுகள். அப்படின்னா நாக்கு ரெண்டா கட்டாகல, புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பிரிச்சுவல்ல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எது? வல்லமை. அந்த தீ மாதிரி போச்சுன்னா ஒவ்வொருவர் மேலும் என்ன பண்ணுச்சுன்னா அந்த வல்லமை வந்து அமர்ந்துச்சாமா. என்ன நடக்குது? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. அவங்க யாரு மேல அந்த வல்லமை இறங்குச்சோ அவங்க எல்லாத்து மேல என்ன வந்திருக்கு? பரிசுத்த ஆவி வந்து இறங்கி இருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். ஆவி தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். நல்லா புரிஞ்சுங்க. ஆவி தந்தருளின வார்த்தையின்படி, நல்லா புரிஞ்சுக்கலாம், வெவ்வேறு பாஷைகளில என்ன பண்ணிருக்கிறாங்க? பேச தொடங்கினார்கள். பெந்தகோஸ்து நாள் என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? சுற்றி இருக்கிற எல்லா தேசத்து ஜனங்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது ஆவி வந்து இறங்கணுன்னு எல்லாம் என்ன பண்ணிட்டா தெரியுங்களா? அவங்களோட பாஷைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5-6 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இப்ப யூதர்கள் தான் வெவ்வேறு தேசத்துக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் இப்ப ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. ஒன்று சேர்ந்த உடனே என்ன நடந்திருக்கு? அந்த சத்தம் உண்டான போது. என்ன சத்தம்? வெவ்வேறு பாஷைகள் என்ன பண்றாங்க? பேசுறாங்க. உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து. அந்த திரளான ஜனங்கள்லாம் சுத்தி இருந்து கூடி வந்துட்டாங்க. என்னப்பா நல்லா தான் வந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சு அவங்களுக்கு? ஒரு அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு உற்று நல்லா கவனிக்கிறாங்க. என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லி அந்த கூடி இருந்த ஜனங்களை நல்லா உற்று கவனிக்கும் போதுதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதே அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார். என்னன்னா தங்கள் பாஷைகள் என்ன பண்ணாங்களாமா? பேச ஆரம்பிச்சாங்களாமா. இப்ப திடீர்னு உதாரணத்துக்கு பாருங்களேன், இங்க நான் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். இன்னைக்கு நம்ம இங்கே சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறோம். புதிதாக சப்ஜெக்ட் கேட்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாக்காரங்க, மலையாளிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, ஒரியா, பீகாரி, சிக்கிம் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் நேரம் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. எதில் போயிட்டு இருக்குன்னா தமிழில் போயிட்டு இருக்கு. எல்லாருமே என்ன பண்ணுறோம்? கேட்டுட்டு இருக்கிறோம். திடீர்னு வந்து பெந்தகோஸ்தே நாளில் இறங்கினமாலே ஒரு அக்கினி வந்து நம்ம மேலே இறங்கி பரிசுத்த ஆவியில இறங்கி திடீர்னு தமிழ் பேசிட்டு இருந்த சகோதரர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரியா பேச ஆரம்பிச்சிடுறாரு.
அப்புறம் திடீர்னு தமிழ் பேசிட்டு இருந்த சகோதரர் என்ன பண்ணா பீகாரி பேச ஆரம்பிச்சிட்டா, ஒருத்தர் ராஜஸ்தானி பேச ஆரம்பிச்சிட்டா, ஒருத்தர் சேட்டாவே மாறிட்டாரு. இங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அச்சுச்சோ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தமிழ்ல பேசிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறா, தங்கள் தங்கள் ஜென்ம பாஷையில பேசுறாங்களே சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கலக்கம் அடைஞ்சிச்சு. சரிங்களா, அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. தொடர்ந்து வாசிப்போம். 7ஆம் வசனம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இது பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? என்ன ஒரு வார்த்தை தெரியுங்களா, அதாவது எல்லாருமே ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னாங்களா, இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா அப்படின்னு. யூத ஜனங்கள் எபிரேய பாஷை தானே பேசுவாங்க. கலிலேயர்களுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு தெரியுங்களா, என்ன தெரியுங்களா, கலிலேயர்னா படிப்பறிவு இல்லாதவர்கள். அட எழுத்து கூட்டு கூட உங்களுக்கு என்ன தெரியாது, படிக்க தெரியாது. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பாஷையில என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இப்போ எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு வச்சுங்களேன், திடீர்னு நான் லண்டனில் இங்கே அமெரிக்காவில் பேசுகிற மாதிரி ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசினா உங்களுக்கு என்ன வந்துடும், இவர் ஒரு லைன் கொடுத்தா கூட இவர் என்ன பண்ண மாட்டார், ஒழுக்கமாக படிக்க மாட்டார். இப்படி பேசுகிறாரேன்னு ஒரு ஆச்சரியம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். நான் ஓரளவுக்கு படிப்பேங்க, சொல்கிறேன். ஆரோ ஒரு ஆச்சரியம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் நடந்தோடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம் என்ன ஆயிடுச்சுங்க, உண்டாச்சு. இவங்க பேசினது காரணம் என்ன, இவங்களுக்கு பேசின காரணம் என்னங்க, தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவி நிரம்பினதுனால ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இவங்களுக்குலாம் என்ன வரங்கள்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பாஷைகளை பேசுகின்ற வரங்கள் அது கொடுக்கப்பட்டனால எல்லா பாஷை என்ன பண்ணிக்கிறாருங்க, பேசுகிறேன். எனக்கும் நமக்கு கூட தான் ஒரு ஆசையாக இருக்குது, தேவன் அப்படிப்பட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தை கொஞ்சமாக கொடுத்தா கூட நம்ம இதில் சப்ஜெக்ட் எடுக்கலாம். இங்கேருந்து 45 கிலோமீட்டர் போனால் கேரளா வரும், பாலக்காட்லையாச்சும் போய் என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட் எடுக்கலாம். தேவன் என்ன பண்ணுறாரு, போதும் உங்களுக்கு என்ன போதும், தமிழ் போதும்னு நிறுத்திட்டார், பரவாயில்ல போதும். அப்போது அந்த காலத்தில் அது தேவைப்பட்டிருக்கு, தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, அழகாக கொடுத்தார். அப்போ என்ன நடந்திருக்கு பாங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 11. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? புரிஞ்சுதுங்களா, இவங்க எப்படி பேசுவாங்க, இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லவா, திடீர்னு பாருங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, ராஜஸ்தானி பேசிட்டு இருக்கிறாங்களே, மராத்தி பேசிட்டு இருக்கிறாங்களே, அந்த மாதிரி. இவங்க கலிலேயர் அல்லவா, எப்படி இவங்க நம்மளுடைய ஜென்ம பாஷையை பேசுறாங்க, இது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருது. தொடர்ந்து வாசிப்போம். பார்த்தரும் மேதரும் எலாமித்தாரும் மெசபதோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும். எத்தனை பேரு நம்மளால திருப்பி படிக்க முடியாது, நம்ம பம்புலியாவான அதுல இருந்து வருவோம். எல்லா தேசத்தாரும், அதுக்கப்புறம் பம்புலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னா கலிலேயரா இருந்திருப்பாரு, திடீர்னு என்ன பாஷை பேசியிருப்பாரு தெரியுங்களா, எகிப்து நாட்டோட லாங்குவேஜ் என்ன பண்ணிருப்பாருங்க, பேசியிருப்பாரு. ஒருத்தர் கலிலேயரா இருந்திருப்பாரு, திடீர்னு எந்த லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க, பம்புலியா நாட்டு லாங்குவேஜ் என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. புரிஞ்சுங்களா, அதுக்கப்புறம் கலிலேயரா இருந்திருப்பாரு, பொந்து நாட்டு லாங்குவேஜ் என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இதனாலதான் அவங்களுக்கு ஆச்சரியம் உண்டாச்சு. தொடர்ந்து வாசிப்போம். சிரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இன்னொரு காரங்க என்ன விட்னஸ் கொடுக்குறாங்களாமா, இவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, வேற ஜென்ம பாஷை தான் பேசுறாங்க, ஆனா என்ன பேசுறாங்க, தேவனுடைய மகத்துவத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கு. அப்படி என்றால் ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணணுங்க, என்ன பேசுறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா, இப்போ நான் அந்நிய பாஷை சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 7:15 மணிக்கு சகோதரர் ஜபம் பாட்டு பாடி ஜபம் பண்ணிட்டு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் போது ரகன்னு ஸ்டார்ட் ஆகி 1.5 மணி நேரம் இதேவே நான் சொல்லிட்டு இருந்தேன்னா என்ன நடந்திருக்கும், 1/4 மணி நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு போயிடுவீங்க. போகும்போது ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டு போயிடுவீங்க, இவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ட்டு. புரியாது, கரெக்டுங்களா, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, பேசுகின்ற எனக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்க மேலே வந்துடுவாங்க. 10 வருஷமா அது நல்லா தானே இந்த சப்பை போயிட்டு இருந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியலன்ட்டு கொஞ்சம் காலி பண்ணிட்டுருவாங்க, அது வேற பிரச்சனை. அப்போது என்ன நடந்திருக்கு, அவரவர்கள் தங்கள் ஜென்ம பாஷைகளை பேசினார்கள். என்ன பேசினார்னா தேவனுடைய மகத்துவம். இது எப்படி நடந்துருச்சு அப்படின்னா, திஸ் ஆர் ஒண்டர்ஸ்.
ஒரு அக்கினி வந்து இறங்குச்சு பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்கள். பேதுரு கல்லாதவர், அவர் தெரியாது, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், நல்லா பேசுவார், நல்லா திட்டு வாங்குவார். அப்புறம் நல்லா பேசுவார், நல்லா திட்டு வாங்குவார். கொஞ்ச நாள் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா சீசரில் பார்த்து கேட்பேன், வாங்க நான் மீன் பிடிக்க போகிறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் என்ன பண்ணுவாருங்க, திட்டு வாங்கிட்டு தான் வருவார். அப்படி தான் போனார் திபேரியா கடற்கரையில். போகும்போது அப்படி தான் யோவான் சொன்னார், வந்திருக்கிறது யார் தெரியுமா, இயேசு கிறிஸ்துன்னு டக்குன்னு சட்டை கழட்டிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டார். அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, இந்த பெந்தகோஸ்த் நாளுக்கு பின்னாடி அவ்வளோ வல்லமையாக என்ன பண்ணாருங்க, பிரசங்கம் செய்தார். நியாயப்பிரமாணத்தை எல்லாம் பேசுறார். எப்படி? ஒண்டர்ஸ், காடோடைய ஒண்டர்ஸ். பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும். பாருங்க, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துச்சுன்னா என்ன கிடைக்குமா, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ பரிசுத்த ஆவி உள்ள வந்துச்சுன்னா, தேவனுடைய வரம் உள்ள வந்துச்சுன்னா எல்லா ஜனங்களுக்கு என்னதுங்க, ஒரு சாட்சியாக நாம் இருப்போம். அந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். இன்னைக்கு என்ன நடக்குது, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள் உஃப்னா பறக்குறாங்க, எங்க பலன்? ஸ்டெடியனு பவுல் நின்னார், அப்படி கொஞ்ச நாள் கண்ணு தெரியல. பவுலுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாச்சும் கிறிஸ்துக்காக நம்ம என்ன பண்ணோன்னு ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் கண்ணு தெரியல, பூரா செதில். தேவன் நிற்க வச்சு பொறுமை கொடுத்து அவருக்கு பலத்தை அப்படியே கொடுக்குறார். அதை பெற்று கொண்டு வந்து அப்படி வந்து தைரியமாக சொல்றார், புற ஜாதிகளுக்காக ஏற்படுத்தின அப்போஸ்தலன் யார் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் நான் அப்படிங்கிறார். நீங்க 11 பேர் கிறிஸ்து கூட இருந்து ஊழியம் செஞ்சீங்க, நான் கிறிஸ்து கூட இல்லை, ஆனால் கிறிஸ்து எல்லாமே எனக்கு என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார். பெலன். பேதுரு பின்னாடி சொல்றார், பேதுரு சொல்றார், பவுல் அன்னைக்கே சொன்னாரு, நமக்கு தான் என்ன பண்ணல, புத்தியில ஏறில்ல. எப்படி? பெலன், பரிசுத்தாவியோடைய பெலன். 1 கொரிந்தியர் 12 4-6. 1 கொரிந்தியர் 12 4 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. அப்பவே சொல்றார், வரங்களில் வித்தியாசம் உண்டு. அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல வந்து ஒவ்வொருத்தர் மேல அக்கினி வந்து இறங்குச்சு பாத்தீங்களா, வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவி ஒன்றே, ஆனால் ஆவி ஒன்று. அப்படின்னு என்னது, தேவன் இருந்து வர்றது ஆவி ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணுங்க, வரங்கள் இருக்கும். என்னென்ன வரங்கள்? ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்போ ஊழியங்கள்ல வித்தியாசம் உண்டு, கிரியைகள்ல வித்தியாசம் உண்டு, வரங்களிலும் வித்தியாசம் உண்டு. ஆனா எல்லாத்துக்கும் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் ஒருத்தர் தான். பரிசுத்த ஆவி மூலமா என்ன பண்றாருங்க, கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல 3 விஷயங்கள் இருக்கு. 1 கிரியைகள், அதுக்கப்புறம் என்னதுங்க, ஊழியங்கள், அதுக்கப்புறம் வரங்கள். இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 12 7-8. 1 கொரிந்தியர் 12 7-8 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுடைய பிரயோஜனம், எனக்கு என்ன தேவை என்பதை பார்த்துதான் தேவன் ஆவியை கொடுக்கிறார். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா நல்லா வசனம் சொல்லுவார், ஞானத்தை உணர்த்துகிற மாதிரி வசனமும். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். வேறொருவனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த ஆவினாலே அறிவை உணர்த்துற அந்த வரம் கொடுப்பார். தொடர்ந்து வாசிப்போம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். வேறொருவனுக்கு என்னதுங்க, பற்பல பாஷைகள். நல்லா புரிஞ்சு, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகள். வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும். வேறொருவனுக்கு என்னது, அந்த பற்பல பாஷைகள் பேசுகின்ற பொழுது ஒருத்தர் என்ன பண்ணணுங்க, வியாக்கியானம் செய்ய வேண்டும். சரிங்களா? தொடர்ந்து அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவி நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இப்ப நம்ம எந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம்னா, தேவன் ஒருவரே பல வரங்களை கொடுக்கிறார். ஒருத்தருக்கு என்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா பற்பல பாஷைகளை கொடுத்திருக்காரு. இப்போ
திடீர்னு நான் ஹிந்தி பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஹிந்தி புரியலைன்னா அங்கே ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஹிந்திக்கு என்ன பண்ணணுங்க, மீனிங் சொல்லணும், வியாக்கியானம் சொல்ல வேண்டும். அது இப்போ காலப்போக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா எளிமையான ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க, டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு. நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? சில வெளிநாடுகளுக்கு சில வேற இடத்துக்கு சில மிஷினரிமார்கள் போகின்ற பொழுது அவங்க வந்து தமிழில் தான் பேசுவாங்க, இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஆனால் அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் ஒருத்தர் என்ன பண்ணுவாருங்க, லோக்கல் லாங்குவேஜ் என்ன பண்ணுவாருங்க, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவார். கரெக்டாக சிங்க்ரைஸ் ஆகும். அது ஒரு டேலண்ட், சரிங்களா? அது ஒரு வரம், தேவன் கொடுக்குற ஒரு வரம். அந்த காலத்தில் அப்படி ஒரு முழுமையாக அந்த பரிசுத்தாவி என்ன பண்ணிருச்சுன்னா கொடுத்துருந்துச்சு. இப்போ சொல்றார், இந்த மாதிரி நிறைய வரங்கள் இருக்கு, நிறைய பேர் வியாக்கியானம் பண்றாங்க, பற்பல பாஷைகள் பேசுறாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, என்ன நிறைய செய்யறாங்க. ஆனாலும் 1 கொரிந்தியர் 12:31 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:31 இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய வரம் இருக்கு, இதுல முக்கியமான வரத்தை என்ன பண்ணுங்க. இதுல எது முக்கியமான வரம்? பற்பல பாஷை, வியாக்கியானம் பண்றது, நோய்களை சுகமாக்குறது, இதுல என்ன முக்கியமான வரம்? நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. தேவன் கொடுக்கறது எல்லாமே என்னதுதான், தேவன் கொடுக்கறது எல்லாமே என்னதுங்க, முக்கியம். அது என்ன முக்கியமான வரம்? அது தேவனே என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிஞ்சு என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பார். நம்மெல்லாம் கேட்கக்கூடாது, தேவனே கொடுக்குறாரு. ஆனா அப்போஸ்தலன் பவுல் ஒன்று சொல்றார், ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய வரங்கள் இருக்குப்பா, வாசிங்க. இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர் சொல்றார், இந்த மாதிரி நிறைய வரங்கள் இருக்கு, ஆனா இதை விடவும் பெஸ்ட் ஒன்று என்ன பண்ற உங்களுக்கு காட்டுற அப்படின்னா, இப்ப நம்ம எதை பிடிக்க வேணும், எதை பிடிக்கணுங்க? இதை விட பெஸ்ட்னா பெஸ்ட் என்னது, மேன்மையானது என்ன பண்ணிடலாம், பிடிச்சிட்டா போதும். அதுதான் பவுல் சொல்றாரு. அது என்னது, இதெல்லாத்தோட மேன்மையானது என்னது, அது என்னன்னு தானே கேட்குறீங்க. என்னங்க பிரதர்? உபவாசங்க. உபவாசம் முடிஞ்சிருச்சு, உபவாசம் வேண்டாம். இப்போ என்ன, இது என்னது, அந்நிய பாஷை. இப்போ சரிங்களா, என்னது மேன்மையானது அவரே சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 13:1 1 கொரிந்தியர் 13:1 முதல் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். இது பாருங்க, இது ஒன்று தாங்க இந்த கிறிஸ்துவ மன்றத்தில் பெரிய குழப்பத்தை உண்டாக்கிறது. அன்னிய பாஷை பேசுகின்ற போது உடனே வசனம் எடுத்துருவாங்க. நீங்கள் 1 கொரிந்தியர் 13:1 படிச்சு பாருங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் போட்டிருக்க. தூதர் பாஷை யாரு? தூதர். தூதர் பேசுறாங்க பாத்தீங்களா, அதுதான் என்னது, அந்நிய பாஷை. எந்த தூதருக்கு வாய் இருக்கு, எந்த தூதருக்கு கண் இருக்கு, எந்த தூதருக்கு ஐலிட்ஸ் இருக்கு? வாய் இருந்தா நாவு இருக்கணும், நாவு இருந்தா பல்லு இருக்கணும். தூதன், ஏஞ்சல்ஸ், அவங்களுக்குலாம் என்னது இல்லைங்க, தேர் இன் ஸ்பிரிட். அப்போ இது என்ன, அப்புறம் ஏன் பிரதர் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் இங்கே போட்டிருக்குன்னா, சில நேரத்தில் பவுல் அந்த மாதிரி தான் எழுதுவார். நம்ம ஒரு வழக்கம் இருக்குது தெரியுங்களா, நம்ம நடைமுறையில் ஒருத்தட்ட வந்து கடன் வாங்குறேன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு கடன் வாங்குறேன்னு வச்சுங்க, கடன் கொடுக்குற சொல்லுவார், நீ எப்படி நீங்கள் இந்த கடனை திருப்பி கொடுப்ப? அப்போ நம்ம ஒரு டைலாக் சொல்லுவோம், என் தலையை அடமான வச்சாச்சு. சொன்ன வழக்கத்தில் இருக்க, என் தலையை அடமான வச்சாச்சு, என்ன பண்ணுறேன், கடனை நான் திருப்பி அடைத்து. நம்ம தலையை கொண்டு அடமான வச்சா என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? ஜெயில் கிடைக்கும். ஜெயிலில் போய் போட்டுருவாங்க, சரிங்களா? இல்லை சூசைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அட்டெம்ப்ட் சூசைட்னு சொல்லிட்டு கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் உட்கார வச்சுருவாங்க. கொஞ்சம் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தடையெல்லாம் அடமானம் வச்சா ஒத்த பைசாக்கு ஒன்றும் ஆகாது, சரிங்களா? நம்மளுக்கு மூளையும் இல்லை, அதனால் அது எதுவுமே யூஸ் ஆகாது. இது ஒரு பேசுகின்ற ஒரு லாங்குவேஜ். பவுல் இந்த மாதிரி எழுதுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன்ப்பா இந்த அந்நிய பாஷை, வரங்கள், தீர்க்கதரிசனம் இப்படி கொண்டு கொரிந்து சபையில சண்டை கட்டிட்டே இருக்கிறீங்க? நீங்க ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு மேன்மையான விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்து மனுஷர் பாஷை இல்ல தூதர் பாஷை, என்ன பாஷை வேணா நான் பேசிட்டு போறேன் சொல்றாரு பாருங்க. பேசினாலும் வாசிங்க இப்போ, அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். புரிஞ்சுது? அன்பு ஒரு விஷயம் இல்லாமல் நான் ஏதாச்சும் பிரசங்கம் பண்ணினேன்னா, ஏதாச்சும் பாஷையை பேசிட்டு இருந்தானா, அந்த பாஷை எப்படி இருக்குன்னா, சத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசை எடுக்கிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஒரு யூஸும் இல்லை. இப்ப நான் சப்ஜெக்ட் பேசுறதுக்கு போல அவனுக்கு 1.5 மணி நேரம் கை தட்டிட்டே இருந்தா என்ன எப்படி இருக்கும்?
இப்படியே தட்டிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏதாச்சும் புரியுமா? அப்ப எந்த யூஸும் இல்ல, ஒரு யூஸும் இல்ல. தொடர்ந்து வாசிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து, ஒருவேளை நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும். சொல்ற பாரு, நான் இந்த மலையை பார்த்து அப்பால போ அப்படின்னா அந்த மலை என்ன பண்ணிடுவானே, அப்படி போயிரும். அந்த அளவுக்கு நான் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு இல்லைன்னா இது என்னது இல்ல, யூஸ்லெஸ் அப்படின்ட்டாரு. தொடர்ந்து வாசிப்போம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினான். வீட்டுல இருக்க சொத்து கித்து எல்லாத்தையும் வித்து, எங்கிட்ட இருக்க ட்ரெஸ் கீஸ் போட்டிருக்க பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்புன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா நமக்கு என்னது இல்லைங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அப்போஸ்தலன் பவுல் மேன்மையானது, வரங்களை விடவும் மேன்மையானதை எதை சொல்லியிருக்கிறாருங்க? எதை சொல்லியிருக்கிறாருங்க? அன்பு. சரிங்களா? எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். இருங்க இன்னும் அந்நிய பாஷைக்கெல்லாம் வரல. அன்பு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அங்கே சொல்லியிருக்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 8-9. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னா மற்றதெல்லாம் என்ன இருங்க, ஒளிஞ்சு போயிரும். எப்படி வாசிங்க? தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும். தீர்க்க தரிசனங்கள் என்ன ஆகுங்க? ஒளிஞ்சு போயிரும். அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போகும். அந்நிய பாஷைகள் என்ன ஆகும்? ஓய்ந்து போகும். அறிவானாலும் ஒளிந்து போகும். அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நம்மளோட அறிவும் கம்மி தான், தீர்க்க தரிசனம் சொல்றதும் கம்மி தான். இப்ப இந்த மீனிங்கு உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ற மாதிரி ஒரு விளக்கு நான் சொல்றேன் பாருங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள், தோமா எந்த நாட்டை சேர்ந்தவர்? அப்போஸ்தலர் தோமா. ரொம்ப டவுட்டா இருக்கான்னு நானே சொல்லிடுறேன். அவர் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர். 12 சீசர்களில் ஒருவர். யாரு? தோமா. சரிங்களா? அவர் ஊழியம் செய்வதற்காக எங்க வந்தார்? சரி விடுங்க, இந்தியா வந்தார். இந்தியாவில் எங்க வந்தார்? ஃபர்ஸ்ட் எங்கே வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சீஷோர், நேரில் அந்த கேரளா பக்கத்தில் வந்தார். அதுக்கப்புறம் கேரளாவில் கிராஸ் பண்ணிட்டு கடைசியாக எங்கே ஊழியங்கள் செஞ்சார்? தமிழ்நாட்டில் என்ன பண்ணாருங்க? ஊழியம் செய்தார். சரி, கேரளா வரும்போது என்ன பேசினார்? எனக்கு கேரளா வரும்போது என்ன பேசினார் கேட்டேன். வேற என்ன பேசியிருப்பார்? அங்கே வந்து ரிகா ரிகு ராகா ரகா ரகான்னு என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே இங்கே விக்கிர ஆராதனை தலை தூக்கி ஆடிட்டு இருக்கோம். அது நம்பூரிமார்கள்லாம் சாதாரண ஆளுகளே கிடையாது. அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ என்ன வந்து பேசியிருந்தா உங்களுக்கு புரியும்? மலையாளம் பைபிள் இருந்திருக்குமா? பைபிள் அப்போ இல்லை. அப்போ இவர்கள் என்ன சொல்றாங்க, இவங்க பேசுறத அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. ஆக்சுவலாக கொங்குனி வந்தார், அதுக்கப்புறம் தான் கேரளா வந்தார். அப்புறம் கேரளா முடிச்சுட்டு நேரம் எங்கே வந்தார்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து என்ன பேசினார்? என்ன லாங்குவேஜ் பேசியிருப்பார்? தமிழ் லாங்குவேஜ் பேசியிருப்பார். புரிஞ்சுதுங்களா? எப்படி இவர் பேசினார்? எந்த யூனிவர்சிட்டியில் போய் படித்தார்? எந்த ஸ்கூலில் படித்தார்? எந்த காலேஜில் படித்தார்? இல்லை இந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சுருந்தாரா? அப்படியே படிச்சுட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் என்ன வச்சுருந்தார்? அவருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்துச்சு. எந்த டிரான்ஸ்லேட்னா பரிசுத்த ஆவி. அவர் எந்த ஸ்டேட்டுக்கு, எந்த ஊருக்கு, எந்த தேசத்துக்கு போகிறாரோ என்ன பண்ணிடுவாருங்க? அந்த லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? மற்றவர்கள்லாம் வந்து மிஷினரி ஒர்க் பண்ணாங்க. அப்போ அந்நிய பாஷை ஓய்ந்து போயிருச்சு. காரணம் என்னன்னா, இப்போ எல்லாத்து கையில என்ன வந்துருச்சுங்க? பைபிள் வந்துருச்சு. ஒளிந்து போகும்னு சொல்ல வசனம் எப்படி போட்டிருக்கு? ஓய்ந்து போகும். தீர்க்க தரிசனம் ஏன் ஒளிந்து போகும்? பைபிள் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சுன்னா அது என்ன இருங்க? முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்நிய பாஷை ஓய்ந்து போகும். எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க. அப்போ தோமா வந்து ஏதோ உளறிட்டு இருந்தாரா? இல்லை. அவர் என்ன லாங்குவேஜ் பேசணும்? கொங்குனி, மலையாளம், தமிழ் தான் அவர் என்ன பண்ணியிருப்பார்? கட்டாயமாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா 2 விஷயத்தை அவங்க மேட்ச் பண்ணுற. ஒன்று லவ், அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் கிஃப்ட்ஸ் ஆஃப் காட், மற்ற வரங்கள். அதில் என்ன ஆகுது? அற்புதம், அறிவு, அந்நிய பாஷை, இதெல்லாம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வில் ஃபெயில்ஸ். ஒரு நாள் என்ன ஆகுங்க? ஒளிந்து போகும். வில் ஃபெயில்ஸ். ஆனால் லவ் நிறைய வீட்லேயே கார்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, லவ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ட்டு.
இட்ஸ் ட்ரூ. அன்பு என்ன பண்ணாதுங்க, ஒரு காலம் ஒழியாது. இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட என்ன சொன்னார்? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன பண்ணு, அன்பு. இதுதான் என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணம். ரெண்டே இதுதான். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் என்ன பண்ணணுங்க, அன்பு வச்சிடணும். நம்ம இடத்துல எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி மற்ற இடத்துல என்ன பண்ணணுங்க, அன்பு. இதுதான் அன்பு தான் ஒரு மையமான ஒரு விஷயமா அங்க சொல்லியிருக்கிறார். நம்மள எப்படிப்பட்டவர்கள்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பாருங்க, நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து நடக்கிறவங்களுக்கு தான் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதம், அறிவு, அந்நிய பாஷை தேவை. விசுவாசித்து நடக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நமக்கு என்னது இல்லைங்க, தேவையே இல்லை. அன்பு மட்டும் இருந்தால் போதுமானது. நிறைவானது வரும்போது குறைவானது என்ன ஆகுங்க, ஒளிந்து போகும். இப்ப நிறைவானது சத்தியம் வெளியே வந்துருச்சு, தேவனுடைய அன்பு வெளியே வந்துருச்சு. எல்லாத்து கையிலயும் வேதாகமம் இருக்கு. வேதாகமத்தை எப்படி வேணாலும் படிக்கலாம். இன்னைக்கெல்லாம் வேதாகமம் கூட இல்லை, எல்லாமே எதில் வச்சிருக்கிறாங்க, மொபைலில் வச்சுக்கிறாங்க. அப்படி சருன்னா போகுது, அப்படியே வசனங்கள் கடன் படிச்சுட்டு வராங்க. எல்லா பக்கம் வந்துருச்சு. கேலண்டர் திரும்பி பார்த்தா ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வசனம் போட்டு வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் படிக்கிறாங்க. நிறைவானது வரும்போது குறைவானது என்ன ஆயிடுச்சுங்க, ஒளிஞ்சு போச்சு. நிறைவானது என்னது? தேவனுடைய வார்த்தை. குறைவான என்னது? அந்த காலப்பகுதியில் தேவையான அந்த வரங்கள். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு போச்சு. சரி, அந்நிய பாஷை குறித்து அப்போஸ்தலன் பவுல் என்ன மாதிரி விளக்கங்கள் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஏன் இந்த கொரிந்து சபைக்கு இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்கிறாருன்னா, அந்த காலத்துல ரொம்ப பிரச்சனைக்குரிய சபையே எந்த சபை தெரியுங்களா இருந்துருச்சு? கொரிந்து சபை தான் இருந்துச்சு. அங்க என்ன சொல்ல வராரு பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 1-2. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அன்பை நாடுங்கள். அன்பை கண்டிப்பா நாடுங்கள். ஞான வரங்களையும் விரும்புங்கள். ஞான வரங்களையும் விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும். என்ன சொல்றாங்க? ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தேவனிடத்தில் என்ன பண்றாருங்க, பேசுறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ அந்நிய பாஷையில பேசி அங்க யாருக்கும் புரியலன்னா உனக்கு எந்த யூஸும் இல்லை. அது யார் மட்டும்தான் கேட்பா? தேவனிடம் தான் கேட்பாரு. ஆனா அவர் எதை நாட சொல்றாரு? அன்பை நாடுங்கள் சொல்லிட்டு இந்த அந்நிய பாஷை குறித்து இன்னும் அவர் விளக்கி சொல்றாரு பாருங்க. அதே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். புரிஞ்சுங்க, அந்நிய பாஷை பேசினால் என்னன்னா அவனுக்கு தான் அது பக்தி விருத்தியை உண்டாக்குமே தவிர தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்ன இருங்க, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஏன் இந்த 2 பாயிண்ட் மட்டும் அப்போஸ்தலன் பவுல் டீல் பண்றாருன்னா, கொரிந்து சபையில் அதுதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கொரிந்து சபையில் என்ன சொல்றாங்கன்னா, அந்நிய பாஷை பேசுறவங்க தான் பெருசு, தீர்க்க தரிசனம் சொல்றவங்க தான் பெருசு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் பவுல் சொல்றார், இது ரெண்டுமே பெருசு கிடையாது, இது ரெண்டுமே என்ன ஆயிரும், அழிஞ்சு போயிடும். இதை விட பெருசு ஒன்று இருக்கு தெரியுமா, அது என்னது, அன்பு அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனாலும் இந்த அந்நிய பாஷைக்கு அநேக விளக்கங்கள் அப்போஸ்தலன் பவுல் அங்க கொடுத்து கொண்டே வருகிறார். எப்படி கொடுக்கிறார் பாருங்க. தொடர்ந்து வசனங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 5-6. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால். எப்படி ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினால் அவர் என்ன பேசினார் என்பதை என்ன பண்ணணுங்க, விளக்க வேண்டும். இன்னைக்கு அப்படியே நடக்குது. அப்படி நடக்கவே நடக்காது. நீங்க வேணா கேட்டு பாருங்க, அந்நிய பாஷையில் என்ன பேசும், அது நாங்க என்ன பேசிட்டு இருக்கிறோம், ரகசியம் பேசிட்டு. நீங்க என்ன ரகசியம் பேசுறீங்கன்னு நமக்கு தெரியும். தேவன் எல்லாம் கிளியரா சொல்லிட்டார். ஒரு யூஸுமே இல்லை. இப்போ ஒரு 2 சகோதரர் ஜபம் செய்றாருன்னு வச்சுங்களேன், புரிந்து கொள்ள. ஒரு சகோதரருக்கு அந்நிய பாஷையே தெரியலன்னு வச்சுங்களேன். இவர் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிடறாரு. நல்லா தான் பேசிட்டு இருப்பாரு. அந்த அல்லேலூயான்னு அது சொல்ல என்ன ஆயிருன்னு பார்த்தா டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கட்டன்னு பேசிடுவாரு. அவர் ஆப்போசிட் இருக்கிற கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாரு, சைலண்டாரியே. அவர் பேசுறது புரியாது. அப்புறம் இப்படியே வெயிட் பண்ணார், எப்போதான் அவர் முடிப்பார் அப்படின்னு. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணார், ஆமேன் போட்டு என்ன பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா?
பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் அங்கே இல்லை. அப்படி ஒருவேளை நீங்கள் அன்னை பாஷை பேசுனீங்கன்னா அதுக்கு நீங்கள் கட்டாயமாக என்ன சொல்ல வேண்டும்? விளக்கம் சொல்ல வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். நீ அர்த்தத்தை சொல்லலைன்னா தீர்க்க தரிசனம் சொல்றவன் என்ன ஆயிடுவான்? மேன்மையாயிருவான். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். இப்ப பவுல் என்ன சொல்ல விரும்புறார்? அன்னை பாஷை பேசுன்னு சொல்றாரா இல்ல தீர்க்க தரிசனம் பேசுன்னு சொல்றாரா? நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். ஏன்னா தீர்க்க தரிசனம் சொன்னாதான் சபைக்கு என்ன ஆகும்? பக்தி விருத்தி உண்டாகும். அவர் என்னைக்குமே இண்டிவிஜுவல் பேசினதே கிடையாது. தொடர்ந்து வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? இதைதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லி காமிச்சேன். பவுல் என்ன சொல்றாரு? ஏன்பா உங்ககிட்ட வந்து நான் தீர்க்க தரிசனம் சொல்லாம, போதகத்தை சொல்லாம, எதுவுமே சொல்லாம நான் பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தா உங்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். அப்படி என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தொடர்ந்து வசனங்கள் வாசிப்பா பாருங்க. 1 கொரிந்தியர் 14 வசனம் 7 முதல் 10. 1 கொரிந்தியர் 14 7 முதல். அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகி சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால். இப்ப அவர் என்ன பாருங்க, பவுல் வந்து சில நேரத்தில் நறுக்குன்னு குத்திடுவார். அவர் என்ன சொல்ற வர்றாருன்னா, அந்த காலத்துல வந்து கீபோர்டெல்லாம் இல்லை. கீபோர்டு, கிட்டாரு, இன்னைக்கு ட்ரம்ஸா போட்டு டம்மு டம்முன்னு நடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்துல என்ன மியூசிக்னு பாத்தீங்கன்னா புல்லாங்குழல், அதுக்கப்புறம் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடம் உயிரில்லாத வாத்தியங்கள். அவர் சொல்றாரு, இப்ப சுரமண்டலத்துனா சுரமண்டலம் வாசிக்கும் போது அந்த சவுண்டு வர வேணும், புல்லாங்குழல் ஊதும் போது புல்லாங்குழல் சத்தம் வர வேண்டும். அப்படி அந்த சவுண்டுல தொனில வந்து வித்தியாசம் காட்டலினா குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. எது புழலு, அதுக்கப்புறம் எது புல்லாங்குழல், எது சுரமண்டலம் தெரியாதுல்ல. அப்படி என்றால் அந்த இதுக்கே ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுகின்ற பொழுது, தொடர்ந்து வாசிங்க. அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம்? இப்ப பாருங்க, எக்காலம் ஊதுனா யுத்தத்துக்கு போகணும். எக்காலம் சத்தம் கேட்காம வேற ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னா யுத்தத்துக்கு பாருங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அந்த எக்காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? தொடர்ந்து வாசி. அது போல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால். இப்பதாங்க மெயின் பாயிண்ட் எப்படி டச் பண்றாரு பாருங்க. அது போல நீங்கள் என்ன பண்ணணுமாமா? நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனையாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? எவ்வளவு புரிஞ்சு பாத்தீங்களா? ஆகாயத்தில் பேசுகிறேன். அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணணும். அப்படின்னா பின்னடக இப்ப இன்னைக்கெல்லாம் பேசுறது அந்நிய பாஷையே கிடையாது. அது தொண்டையில இருந்து கத்துறாங்களா, நாவல இருந்து கத்துறாங்களா, கரகரகரன்ட்டு எங்க எதுல சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க அதை போய் அது நீ பேர்லாம் சொல்ல வேண்டாம். அது நீங்க அந்த சமயத்துல ஜபம் செய்யும் போது அது அந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது. வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு. என்னதுங்க வீடு கொடுக்க மாட்டேங்க? ஏன் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரே கேள்வி, நீங்க 6 மணிக்கு மேல கை தட்டுவீங்களா கை தட்ட மாட்டீங்களான்னு கேட்பாங்க. சில பேர் 7 மணிக்கு கை தட்டிட்டேன்னா அவ்வளோதான், பக்கத்து வீட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிருவான். நான் குழந்தை குட்டியோடு இருக்கிறேன், சாப்பிட்டு படுக்க வைக்கணும், தட்டினாவே என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. திடீர்னு கதவை திறந்துட்டா போதும் கலது போது என்னமோ பேசுறது. அது வேற நம்ம நாவலையும் வர மாட்டேங்குது பேசுறது. பவுல் என்ன சொல்றாரு? தெளிவான பேச்சை நாவினால் வசனையாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? தொடர்ந்து வாசிப்போம். ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்கள். எப்படின்னா சொல்றாரு? இப்ப நீங்க பாருங்க, நான் வெளியே நின்று ஆகாயத்துல பார்த்து பேசிட்டு இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? யார் ஆகாயத்தை பார்த்து பேசிட்டு இருப்பா? நான் சொல்லலைங்க. ஆகாயத்தை பார்த்து யார் பேசிட்டு இருப்பா? கரெக்டு தான் சொல்லுங்க. யார் பேசிட்டு இருப்பா? பைத்தியக்காரன் தான் பேசிட்டு இருப்பா ஆகாயத்தை பார்த்துட்டு. நீங்க ஆகாயத்து பேசுறீங்களா இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கு. உலகத்தில் என்ன இருக்கு?
லட்சக்கணக்கில் பாஷை இருக்கு. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது இல்லை அப்படின்னா என்ன தெரியுங்களா? அவர் கிளியரா சொல்ற அந்நிய பாஷை அப்படிங்கிறது வாயில உளறது கிடையாது. அந்நிய பாஷை என்பது இட்ஸ் ஒரு லாங்குவேஜ். தெரியுங்களா? இட்ஸ் அ லாங்குவேஜ். நான் லாங்குவேஜ் பேசி ஆகணும். நீங்கள் பாகிஸ்தானை போய் கராச்சியில் போய் நீங்கள் இயேசு கிறிஸ்து பற்றி பிரசங்கம் செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன லாங்குவேஜ் பேசணுங்க? அவங்க உருதுவோ, திடீர்னு வேற பாகிஸ்தான்ட்டு என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல, மன்னிச்சிங்க. உருதுவோ அராமிக்கோ இன்னும் அந்த லாங்குவேஜ் பேசினாதான் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க புரியும். சரிங்களா? இல்லைன்னா அவங்களுக்கு புரியாது. அப்போது இப்போ நான் ரஷ்யா போயிட்டேன்னு வச்சுங்க, நான் என்ன லாங்குவேஜ் பேசி ஆகணும்? ரஷ்யன் லாங்குவேஜ் பேசி ஆகணும். இப்போ அது நடக்குமா? நடக்காது. ஏன்னா அந்நிய பாஷை ஓய்ந்து போச்சு. புரியுதுங்களா? பாருங்க, தொடர்ந்து வசனங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 18-19. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். ஏன் பவுல் அப்படி சொன்னாரு? உங்க எல்லாத்தையும் காட்டிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுறேன்னு. இந்த பாயிண்ட் பிடிச்ச, உங்க எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமான பாஷைகளை. ஏன்னா இவர் ஒருத்தர் தான் அந்த காலகட்டத்தில் உலகம் எங்கு போய் என்ன பண்ணாருங்க? சுவிசேஷம் சொன்னார். எல்லா தேசத்துக்கு போனார். அப்போ நல்லா புரிஞ்சுக்க, எல்லா தேசத்துக்கு போகும்போது இவர் அந்த தேசத்துக்கு போனா என்ன லாங்குவேஜ் தான் பேசியிருப்பாரு? அந்த லாங்குவேஜ் தான் பேசினார். அதாங்க பவுலுடைய மிகப்பெரிய ஹைலைட்டு. தெரியுங்களா? ஒரு தேசத்துக்கு போனார்னா அந்த தேசத்துக்குரிய லாங்குவேஜ் பேசிக்குவார். கிரேக் அப்படியே யூரோப் ஃபுல்லாக சுற்றி வந்தார். எத்தனை லாங்குவேஜ் இருந்தது? நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கும் போதே பார்த்தீங்களா எத்தனை கண்ட்ரி வந்துச்சு. பெந்து, அதுக்கப்புறம் பம்பிளியா, எகிப்து, எங்கே போனாலும் அந்தந்த தேசத்துக்குரிய லாங்குவேஜ் என்ன பண்ணிடுவாருங்க? பேசிடுவார். சொல்றார், உங்களை எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக நான் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும். அப்ப சொல்றார், அப்ப சபையில அவர் சொல்றார் அந்நிய பாஷையிலும் 16 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்ப என்ன சொல்றாரு? இப்போ உதாரணத்துக்கு நான் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் பாருங்க. ஒரு 10 நிமிஷம் நான் மலையாளம் பேசுறேன், ஒரு 10 நிமிஷம் கன்னடம் பேசுறேன், ஒரு 10 நிமிஷம் ஹிந்தி பேசுறேன், 10 நிமிஷம் ராஜஸ்தானி பேசுறேன். இப்படியே ஒவ்வொரு லாங்குவேஜா இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட லாங்குவேஜ் 18 தானே, 12 லாங்குவேஜ் பேசிட்டு 18 21 மன்னிச்சுங்க பேசிட்டு நான் இறங்கி போயிடுறேன். உங்களுக்கு என்ன புரியும்? என்ன தெரியுங்களா புரியும்? அந்த 2 நிமிஷம் தமிழ் ஏதோ சொன்னார் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் என்னதுங்க காதில் புரியும். அப்படிலாம் பவுல் என்ன சொன்னார்? அந்த மாதிரிலாம் நான் பேசல. சபையில் பேசுவதாக இருந்தால் எல்லாரும் புரியும்படி, அது கொஞ்சமாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, புரியும்படி பேசுங்க. எவ்வளோ தெளிவாக சொல்கிற பாருங்க, புரியும்படி பேசுங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்நிய பாஷை யாருக்கு அடையாளமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவிசுவாசிகள். இப்ப தோமா தமிழ்நாட்டுக்கு வந்தாரா, திடீர்னு இவர் தமிழ்ல பேசினா அங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இவர் யூதராச்சே, இவர் கப்பல்ல வந்தவராச்சே, இவர் எப்படி தமிழ்ல பேசுறேன்னு ஆச்சரியப்படுவாங்கல்ல. அப்ப சொல்லுவார், தேவன் எனக்கு கொடுத்த வரத்தின்படி நான் பேசுறேன்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? தேவனே ஏற்றுக்கொள்வார்கள். இதுதாங்க நடந்துச்சு. தொடர்ந்து வாசிப்போம். தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனம் எப்படி பார்த்தீங்கன்னா அவிசுவாசிகளுக்கு என்ன இருக்குங்க? ஒரு அடையாளமா இருக்கு. அப்போ ரெண்டும் முக்கிய மாதிரி பேசிட்டே வருவார். ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்நிய பாஷை பேசுங்க, ஆனா புரிகிற மாதிரி என்ன பண்ணுங்க, பேசுங்க. அதேதான் அவருடைய கான்செப்டா இருக்கு. பண்ண 2-3 ஸ்லைட்ல பாடத்தை முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 23-24. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து. இப்ப அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்கு பரிசுத்தாவி மூலமா. இப்ப சபையார் எல்லாம் கூடி வந்துட்டேன்னு வச்சுங்க. இப்ப சபையில ஒரு 100 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு பாருங்க 100 பேர் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது 100 பேர் என்ன பண்றாங்க? அந்நிய பாஷை பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால். யாரோ ஒருத்தர் போறாரு, என்னமோ இந்த கிறிஸ்துன்னு சொன்னாங்களே, இயேசுன்னு சொன்னாரு, அவரை ரட்சகர்னாரு, அவர்கிட்ட போனா ஏதாச்சும் நன்மை கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியாம அதுக்குள்ள அந்த குரூப்புக்குள்ள போயிட்டாங்க. அந்த 100 பேர்த்துக்குள்ள போயிட்டாங்க ஒருத்தங்க. அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? என்ன சொல்லுவாங்க? நான் சொல்லல. பவுல் என்ன சொன்னாரு? அஜுஜோ இயேசு நினைச்சிட்டு இங்க வந்தா இங்க பூரா இருக்கிறதுல என்னவா இருக்குது?
ஆமா எல்லாம் இதாவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எவ்வளோ படிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். ஓகே, இப்ப நம்ம எதை புரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 100 பேர்ல சேர்ந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, உளறிட்டு இந்த மாதிரி பேசவே கூடாது. இங்க உளற மாதிரிலாம் உளறிட்டே கூடாது. என்ன நடக்கும், என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 25-26 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருத்தன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருத்தர் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான். ஒருவன் அந்நிய பாஷைன்னா என்னதுங்க, வளர்றது இல்ல, வேற ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை பேசுகிறான். ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படுறாரு. ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறார், ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்றாருன்னா, சகோதரர் இது என்ன அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக என்ன பண்றீங்க, நடந்திருக்கு. ஆனா ஒரு 50 பேர் 100 பேர்ல சேர்ந்துட்டு இருக்கும் போது எதை பேசக்கூடாதுங்க, அந்நிய பாஷை பேசக்கூடாது. இது ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்படி பேசுறதுனால அந்த சபைக்கு கெட்ட பேர் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, சபைக்கு கெட்ட பேர் இல்ல, யாருக்கு கெட்ட பேரு, தேவனுக்கு கெட்ட பேர். அது அநேக ஜனங்கள் உணர்ந்து கொள்ள தவறி விடுகிறார்கள். சரிங்களா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டா? இல்ல, அதெல்லாம் முடியாது. நான் அந்நிய பாஷையில தான் பேசுவேன். எனக்கு தேவன் வரத்தை கொடுத்துட்டார். நான் என்ன பண்ணுவேன், நான் அந்நிய பாஷையில தான் பேசுவேன். சரி, அந்நிய பாஷையில பேசுங்க. அப்படி என்ன விளக்கம் கொடுக்கிறார்? அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். 2 பேர் தான், மிஞ்சினால் 3 பேர். ஏன் 2 பேர்னா, ஒருத்தர் அந்நிய பாஷை பேசும்போது ஒருத்தர் என்ன பண்ணணுங்க, வியாக்கியானம் பண்ணணும். அதான் டிரான்ஸ்லேட் பண்ணணும், வியாக்கியானம் பண்ணணும். இல்ல ஒருத்தர்னால முடியலன்னா அட்லீஸ்ட் இன்னொருத்தராச்சும் என்ன பண்ணணுங்க. அப்போ மிஞ்சினால் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சபையில 3 பேர் தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்நிய பாஷை பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு லிட்டரலா என்ன நடக்குது, ஒருத்தர் ஆரம்பிச்சு விட்டாருன்னா போதுங்க, அப்படியே ஆரம்பிச்சுட்டாருன்னா அங்க இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு விதமான பாஷையே பேசுறாங்க. அந்த ட்ரம்ஸ் கட 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 கடன் அடிக்கும் போது கட கட கடன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே அந்த ட்ரம்ஸ் கம்மியாகும் போது அப்படியே கம்மியாகுது. எப்படிதான் இந்த பரிசுத்தாவே இந்த ட்ரம்ஸ்ல கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியல, ஆனா கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், பாருங்க, ஒவ்வொருவராய் இப்ப சொன்ன மாட்டிக்குவாங்க. ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். ஒருத்தர் என்ன பண்ணணுங்க, அர்த்தத்தை சொல்ல வேண்டும். சொல்லுவாங்களா? இன்னைக்கு சொல்லவே மாட்டாங்க. வாங்க அவங்க என்ன பேசுறான்னு சொல்லுங்க அப்படின்னா திருன்னு முடிப்பாங்க. அவரு தூதர்கிட்ட பேசுறாரு அப்படிம்பாங்க. நமக்கு என்னங்க தெரியும், அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, தூதர்கிட்ட பேசுறாரு அப்படின்னு போட்டு நம்மளை ஏமாத்திடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் தான் அந்நிய பாஷை பேசணும், அதிகபட்சமே 3 பேர் தான். அது இந்த மாதிரி அந்நிய பாஷை இல்லை. இவங்க சொன்ன அந்நிய பாஷை என்னதுங்க, லாங்குவேஜ். சரிங்களா? பாருங்க, ஏசாயா 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உனக்கு விளங்காத பாஷையையும், பாருங்க, உனக்கு விளங்காத பாஷையும் அறிதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். என்ன சொன்னாரு? விளங்காத பாஷை யார் பேசிட்டு இருக்கிறா? அது ஒரு உலகத்துல ஒரு பெரிய டீமே இருக்கு. உனக்கு விளங்காத பாஷையும் அறிந்திருக்கிறாரு ஒரு விதமான பேச்சுமுடைய அந்த குரூர ஜனங்களை நீ காணாய். எல்லாம் போயிடும். சரிங்களா? பாருங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 8-9. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அன்பு ஒரு காலும் ஒழியாது. அந்நிய பாஷையெல்லாம் ஒழிஞ்சு போயிடும், தீர்க்க தரிசனங்களும் ஒழிஞ்சு போயிடும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவு ஆனாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. ஆமா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கிளியரா பார்த்துட்டோம். உபவாசம் அப்படிங்கிறது என்னன்னா ஊழியம் செய்வது, சாப்பிடாம இருக்கிறது கிடையாது. அது உபவாசம் கிடையாது. சாப்பிடாம இருக்கிறது பேரு பிடிவாதம். தேவன்கிட்ட பிடிவாதம் பிடிக்க கூடாது. உபவாசம் இருக்கலாம்.
உண்மையாக ஊழியம் செய்யலாம். தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒன்று. அடுத்தது அந்நிய பாஷை என்கிறது நாம் நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி இன்னைக்கு பல சபைகளில் பேசிட்டு இருக்கிற மாதிரி அந்நிய பாஷை கிடையாது. அந்நிய பாஷைன்னு தெளிவான வார்த்தைகள், புரிந்து கொள்ளும்படியான பேச்சு, அது ஒரு லாங்குவேஜ். அது மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாகிறதுக்காக பேசுகின்ற ஒரு நலமான ஒரு காரியம். என்னதான் அந்நிய பாஷையா இருந்தாலும் ஒரு காலத்தில் அது என்ன ஆயிருங்க, ஒளிந்து போகும். எது ஒழியாது? தேவனுடைய அன்பு ஒரு காலம் ஒழியாது என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நம்ம தெளிவாக பார்த்துள்ளோம். தேவன் தாமே நாம் அனைவரையும் இந்த சத்தியத்தையும் ஆசீர்வதிப்பாராக.